சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் இந்த நாளை நமக்கென்று உண்டு பண்ணி இருக்கிறார். இந்த நாளிலே நம்ம என்ன செய்யணும்? கலிகூர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ கடவோம். இந்த சபையில் இந்த நாளிலே நான் வந்து நிற்கிறதுல நான் முதலாவது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் அல்ல, பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும், அம்மா அவர்களுக்கும், அவருடைய குடும்பத்தாருக்கும், சபை மக்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய திட்டம் இல்லாமல் நம்ம எல்லாரும் இந்த இடத்துல இல்லை இல்லையா? எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய திட்டம் இல்லாமல் இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல ஒன்று கூடி வரலை. இது தேவனுடைய அனாதி தீர்மானம், அனாதி திட்டம். நீங்கள் எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? இவ்வளோ நாள் நீங்கள் காணாத இயேசுவை இந்த நாளிலே காண போகிறீங்க. இதுவரை இயேசுவை அறியாத விதத்திலே நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீங்க. அதிலும் விசேஷமாக இது ஒரு விசேஷித்த பெண்கள் கூட்டமாக நடக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். இங்கே கூடி வந்திருக்கிற எல்லாரோடும் தேவன் முகமாய் இந்த நேரத்தில் இடைப்படுவார். உங்களுக்கு தெரியுமா, தேவனுடைய சத்தம் வனாந்திரங்களை அதிர செய்யும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் வனாந்திரங்களை அதிர செய்யும். நீங்கள் எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய வனாந்திரத்தை இந்த நாளிலே கர்த்தர் அதிர செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் உங்கள் வனாந்திரத்தை அதிர செய்கிறதை இந்த நாளிலே நீங்க காண போறீங்க. ஆமென். உங்களுக்காய் வனாந்திரத்தில் ஏறி வருகிறவருடைய சத்தத்தை இந்த நாளிலே நீங்க கேட்க போறீங்க. ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவனிடத்துல நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிங்களேன். இயேசுவே, இந்த நாளில் என்னோடு பேசுங்க. உங்க வார்த்தையை கேட்கும்படி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன்ப்பா. உங்க சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற சத்தம் என்பதை இந்த நாளிலே நான் உணர விரும்புகிறேன் அப்பா. நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு அதிர்வை இந்த நாளிலே நீர் உண்டு பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் இருக்கிற கல்லறைகள் வெறுமை ஆகிறதற்காக நன்றி. கல்லறைக்குள்ளிருந்து தேவனை துதிக்கிற சத்தம், ஆடல் பாடலின் சத்தம் இந்த நாளிலே கேட்கப்படுவதற்காக நன்றின்னு சொல்லுங்களேன். இயேசுவே நன்றி. இந்த நாளிலே நீர் என்னோடு பேச போகிற வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சத்தத்தை கேட்க நாங்கள் ஆவலோடு கூடி வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும் ஜீவனுள்ள தேவன், எங்களோடு பேசும். உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் எங்கள் எல்லாரையும் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு புஸ்தகத்தின் 19வது அதிகாரம், யோபு 19வது அதிகாரத்தின் 25வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் சொல்றீங்க என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும்? ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும். இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தி தாத்தா இன்னைக்கு உயிரோடு எல்லாம் இருக்கலாம். ஆனா நம்ம எல்லாரையும் விடுதலை ஆக்கின நம்முடைய மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். யோபு சொல்லும்போது சொல்றாரு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் சொல்லணும், என் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. யோபுக்கு தெரியாது யார் மீட்பர்னு, ஆனா நமக்கு தெரியும் யார் மீட்பர்னு. மீட்பருடைய நாமம் என்னன்னு நமக்கு தெரியும். நம்ம எல்லாரும் சொல்லலாமா? என் இயேசு மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பன் இன்னைக்கு உயிரோட இல்லையா? கவலைப்படாதீங்க, இயேசு உயிரோட இருக்கிறாரு. உங்க மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்க நம்பினவங்க உங்க கூட நிக்கலையா? கவலைப்படாதீங்க, இயேசு உயிரோட இருக்கிறாரு. உலக ரட்சகர் உயிரோட இருக்கிறாரு. உங்களை மீட்டெடுக்கிறவர் உயிரோட இருக்கிறாரு. ஆமென். சமாரிய ஸ்திரீட்ட இயேசு போய் பேசும்போது சமாரிய ஸ்திரீ இதை தான் கேள்வியா கேட்குறாங்க. இந்த கிணற்றை தந்தவ யாக்கோபை விட நீங்க பெரியவரா? இந்த கிணற்றை தந்த யாக்கோபை விட நீங்க பெரியவரா? இந்த கிணற்றுக்கு சொந்தக்காரரான யாக்கோபை விட நீங்க பெரியவரா? இதை நான் வாசிக்கும் போது எனக்குள்ள ஒரு சவுண்டு கேட்டுச்சு. என்னன்னா, என்னது யாக்கோபை விட பெரியவரா? யாக்கோபையே உண்டாக்குனது நான் தான்மா அப்படின்னு நினைச்சிருப்பாரு ஆண்டவர் இல்லையா? நீங்க யாக்கோபை விட பெரியவர். இந்த வாழ்க்கையை எனக்கு தந்த என் கணவரை விட நீர் பெரியவரா? உன் கணவரையே உண்டாக்குனது நான் தாமான்றார் ஆண்டவரே. என்னை பாடுபடுத்துற என் பிள்ளையை விட நீர் பெரியவரா? பிள்ளையை தந்ததே நான் தாமான்றார். ஹல்லேலூயா. இன்னொன்னு தெரியுமா? அந்த கிணற்றுக்குள்ள ஊறுகிற தண்ணீரை உண்டாக்குனதே நான் தான்றார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க என் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார்? இருதயத்திலிருந்து இந்த வார்த்தையை சொல்லுங்களேன், என் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லிட்டீங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டீங்களா? இன்னொரு முறை சொல்லுங்க, என் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். யோபு இந்த வார்த்தையை சாதாரணமான சூழ்நிலையில சொல்லல. அவர் சொன்ன சிச்சுவேஷன் சாதாரணமானது கிடையாது. இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது நீங்க வாசிச்சு பாருங்களேன். 1, 2, 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? யோபு 19, 1, 2, 3 வாசிக்கலாம். நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி
என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். யோபு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு சொன்ன சூழ்நிலை சாதாரணமான சூழ்நிலையில, வார்த்தையினால் நொறுக்கப்பட்ட சூழ்நிலை, வார்த்தையினால் உடைக்கப்பட்ட சூழ்நிலை. அது மாத்திரமா? நீங்க அப்படியே வாசிச்சு பாருங்களேன், 12வது வசனம் வாசிச்சு பாருங்களேன். அவருடைய தண்டுபடைகள் ஏகமாய் வந்து எனக்கு விரோதமாய் தங்கள் வழியை உயர்த்தி என் கூடாரத்தை சுற்றி பாளையம் இறங்கினார்கள். 13. என் சகோதரர் என்னை விட்டு தூரப்படுத்தினார், எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். 17. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது, என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். 18. சிறு பிள்ளைகளை என்னை அசட்டை பண்ணுகிறார்கள், நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். இப்படி ஒரு சூழ்நிலையில தான் யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அறிமுகமானவங்கெல்லாம் எனக்கு விரோதமாயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா என் மனைவியுடைய சுவாசம் எனக்கு வேறுபட்டு இருக்கு. என் பிள்ளைங்க கூட என்னை வேற மனுஷன் மாதிரி பார்க்குறாங்க, சின்ன பிள்ளைங்க கூட என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி எல்லாம் சொல்லிட்டு யோபு சொல்றாரு 20வது வசனத்துல, என் எலும்புகள் என் தோளோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது, என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. என் பல்ல மூடுறதுக்கு சதை கூட இல்லைங்க, வெறும் தோல் தான் இருக்கு. சரீரத்திலையும் நொறுக்கப்பட்ட சூழ்நிலை, உள்ள இருக்கிற மனுஷன்லையும் நொறுக்கப்பட்ட சூழ்நிலை. இந்த நேரத்துல தான் யோபு ஒரு வார்த்தையை சொல்றாரு 22ல, தேவனை போல நீங்களும் என்னை துன்பப்படுத்துவானேன், என் மாம்சம் பட்சிக்கப்பட்டாலும் நீங்கள் திருப்தியற்று இருக்கிறது என்ன? யோபு சொல்ற வார்த்தை என்னன்னு பாத்தீங்களா? நீங்களாம் ஏன் என்னை இப்படி துன்பப்படுத்துறீங்க? தேவன் என்னை துன்பப்படுத்துறது போல, தேவனை போல நீங்களும் என்னை வாதித்து கொண்டு இருக்கிறீங்களே, என்னை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. யோபு என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் என்ன வேதனைப்படுத்துறீங்கப்பா, எல்லாரும் என்ன நொறுக்குறீங்க, எல்லாரும் எனக்கு வேற மனுஷன் போல ஆயிட்டீங்க. யார் செய்யற மாதிரி நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க தெரியுமா? தேவன் செய்யற மாதிரி நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. பரவாயில்ல பரவாயில்ல, என் வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருந்தா பரவாயில்ல, ஆனா கடைசி நாள்னு ஒண்ணு இருக்கு. அந்த நாள்ல என்னோட மீட்பர் உயிரோட இருக்கிறாருல, அவர் வந்து இந்த பூமியின் மேல நிப்பாரு. அந்த நேரத்துல என் தோலெல்லாம் அழுகி போயிருக்கலாம், என் மாம்சம் எல்லாம் அழுகி போயிருக்கலாம், ஆனா நான் ஏன் சொந்த கண்களால் அவரை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யோபு தான் அறிந்த வெளிப்பாட்டை அந்த இடத்துல சொல்றாரு. இப்போ ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யலைன்னா பரவாயில்ல, ஆனா ஒரு நாள் வரும், கடைசி நாள் என்று ஒன்று வரும். அன்னைக்கு எல்லாரும் உயிர் தழுவாங்க பாத்தீங்களா? அன்னைக்கு இயேசு என்னையும் என்ன செய்ய வைப்பார்? என் மீட்பர் என்னையும் உயிர் தழ வைப்பாரு. யோபுக்கே எவ்வளவு வைராகியம் இருந்தா, யோபுவை படைச்ச ஆண்டவருக்கு எவ்வளவு வைராகியம் இருக்கும். ஹல்லேலூயா. யோபு சொல்றார், லாஸ்ட் டேஸ்ல, கடைசி நாள்ல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்க எதை எண்டுன்னு சொல்றீங்களோ, எதை லாஸ்ட்னு சொல்றீங்களோ, அங்க தேவன் உங்களுக்காக வந்து நிப்பாரு. ஹல்லேலூயா. யோபு சொல்றார், கடைசி நாள்ல தேவன் வந்து எனக்காக நிப்பார். யோபுவே, இல்ல, கடைசி நாளுக்காக நீ ஏன் வெயிட் பண்ற? இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து நிக்கிறேன். யோபு 42வது அதிகாரத்துல இவ்வளவு வார்த்தைகளை சொன்ன அதே யோபு இப்போ வேற ஒரு வெளிப்பாட்டுக்குள்ள அவர் வர்றார். யோபு 42ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. முதல்ல யோபு என்ன அறிஞ்சிருந்தாரு? கடைசி நாளில் நடக்கும். விடுங்க, இதெல்லாம் என் தலையெழுத்துங்க. எவ்வளோ பேர் இப்படி நினச்சிட்டு இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க? என் தலையெழுத்துங்க, நான் இப்படியே வாழணும்னு இருக்கு போல, இப்படியே நான் இருக்கணும்னு என் தலையெழுத்து போல. யோபு அப்படி தான் நினைக்கிறாரு. கடைசி நாளில் நான் இப்படியே மறிச்சிடுறேன், இந்த வியாதியோடையே மறிச்சிடுறேன், எல்லாருக்கும் நான் வேற ஆள் ஆகிட்டேன், என் வாழ்க்கை அப்படி சாபமாக போயிடுச்சு, யாரு கண்ணுக்கு முன்னாடி நான் ஆசீர்வாதமாக இல்லை, பரவாயில்ல நான் இப்படியே போயிடுறேன், ஆனால் ஒரு நாள் நான் மறிச்சிட்டாலும் உயிர் தழ வைப்பார் ஆண்டவர். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஏன் உன் நம்பிக்கை இழக்கிற? நீ ஏன் உன் நம்பிக்கை இழக்கிற? இன்னைக்கு ஒரு வெளிப்பாட்டை நீ பிடிச்சுக்கோ, இன்னைக்கு ஒரு காரியத்தை நல்லா அறிஞ்சுக்கோ. நான் சகலத்தையும் செய்ய வல்லவர், நான் செய்ய நினைப்பது தடைபடாது. யோபு தேவனை நோக்கி சொல்றாரு, தேவனே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு எவ்வளவு பேர் அறிஞ்சிருக்கிறீங்க? தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் தேவனுக்கு முன்பாக உங்க வலது கரத்தை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுங்க, தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா.
விசுவாசிக்கிறீங்களா? உங்க கண்ணீரை மாற்ற இன்னைக்கு தேவன் ஒரு கிரியையை செய்ய போறாரு. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய இன்னைக்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையை சந்தித்து இருக்கிறாரு. நீங்க ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. மார்த்தாள் ஆண்டவரை நோக்கி சொல்றாங்க, இயேசுவே நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். நீங்க ஏன் ஆண்டவரே இங்க இல்லாம போனீங்க? நீங்க இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரன் உயிர் தெழுவான். உன்னை மரியாதை சொல்றாங்க, ஆமா ஆண்டவரே நானும் விசுவாசிக்கிறேன், உயிர்த்தெழுதல் நாள்னு ஒன்று வரும், அந்த கடைசி நாளில் என்னுடைய சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான். நீங்கள் தானே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. ஏன்னா இயேசு கிட்ட எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அன்னைக்கு கற்றுக்கொள்கிறவங்களா இருக்கிறாங்க. இயேசு சொல்கிற கடைசி நாளில் உயிர்த்தெழுதல் நடக்கும். மார்த்தாள் சொல்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களே கடைசி நாளில் உயிர்த்தெழுதல் ஒன்று நடக்கும்னு, அன்னைக்கு என் சகோதரன் உயிரோட எந்திரிப்பான் ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறத நான் நம்புகிறேன். மார்த்தாளே நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. மார்த்தாளே நீ ஒரு நாளுக்காக காத்திருக்க வேண்டாம், அந்த நாளே நானா இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு ஒரு நாளுக்காக நீங்க காத்திருக்கிறீங்களா? ஒரு சந்தோஷத்தின் நாளுக்காக, ஒரு மகிழ்ச்சியின் நாளுக்காக, ஒரு விடுதலையின் நாளுக்காக, ஒரு அற்புதத்தின் நாளுக்காக காத்திருக்கிறீங்களா? அந்த நாளே இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து நின்று கொண்டு இருக்கிறார். ஆமேன். அந்த நாளாகவே இருக்கிறவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். ஆமேன். தேவன் சொல்றாரு, ஒரு நாள் உண்டாகாததற்கு முன்னே நானே இருக்கிறேன். நாட்கள் அல்ல, நம்ம பெருமை பாராட்ட வேண்டியது, காத்திருக்க வேண்டியது நாட்களுக்காக அல்ல, நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களா இருக்கணும். நாட்களுக்காக காத்திருக்கிறவங்க சோர்ந்து போயிடுவாங்க, இளைப்படைஞ்சு போயிடுவாங்க. ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க புதுபலன் அடைந்து என்னவாங்க? கழுகை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவாங்க. நாட்களுக்காக காத்திருக்கிறவங்க என்ன ஆயிடுவாங்க? இன்னைக்கு நீங்க ஒரு சோர்வை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா காரணம் என்னன்னா, நீங்க ஏதோ நாளுக்காக காத்துட்டு இருக்கிறீங்க. 5 வருஷத்துல என் லைஃப் முன்னேறிடுங்க, ஒரு 10 வருஷத்துல இவர் மனம் திரும்பிடுவாரு, ஒரு 20 வருஷத்துல நான் இந்த ஒரு இடத்த கட்டி, நான் ஒரு வீட்டை கட்டி நான் செட்டில் ஆயிடுவேன். நாளுக்காக அல்ல, கர்த்தருக்காய் காத்திருங்க. கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதில்லை. அவங்க நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. நடக்கிறாங்க, எனக்கு 1 வருஷமா நடக்கிறாங்க, அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. அவங்க கர்த்தருக்காய் காத்திருக்கிறாங்க, அவங்க கர்த்தரை விசுவாசிக்கிறாங்க, கர்த்தர் நன்மை செய்வார்னு அவங்க நம்புறாங்க. அவங்க ஆராதிக்கிற கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நம்புறாங்க. அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. எவ்வளவு பேர் சொல்றீங்க, நான் கர்த்தருக்காய் காத்திருக்கிறேன்? ஹல்லேலூயா. நாட்களுக்காய் காத்திருக்கிறவங்க இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவருக்காய் காத்திருக்க உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க. ஆண்டவர் சொல்றார், உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். அந்த உயிர்த்தெழுதல் தாங்க இன்னைக்கு நமக்குள்ள வாசமா இருக்கிறார். எவ்வளவு பேர் நீங்க உணர்றீங்க, எனக்குள் இருக்கிற இயேசு யாரு? உயிர்த்தெழுதலா இருக்கிறார். ஆமென். அந்த தேவன் தான் யோபு கிட்ட ஒரு காரியத்தை சொல்றாரு. 7வது வசனத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் அந்த யோபுடைய சிநேகிதர்கிட்ட போய் பேசுறார். என்ன பேசுறாருன்னா, என்னோட யோபு பேசின மாதிரி நீங்களாம் ஞானமா பேசலப்பா. யோபு ஞானமா பேசினாரா முன்னாடி? இல்லை இல்லையா? யோபு தேவனையே என்ன செஞ்சாரு, இவர் தான் எனக்கு எல்லாமே செஞ்சார், இவர் தான் எனக்கு எல்லா தீமையும் செய்தார். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன், தீமையினால் நம்மை சோதிக்க நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் வீக்கான ஆண்டவர் கிடையாது. ஹல்லேலூயா. அவர் ஒருவரையும் தீமையினால் சோதிப்பவர் கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பக்கத்துக்கு முகத்தை பார்த்து சொல்லுங்க, இன்று முதல் கர்த்தர் உங்களை நன்மைகளினால் சோதிப்பார். விசுவாசித்து சொல்லுங்களேன். நீங்க ஒரு தீர்க்கதரிசியா பக்கத்துக்கு உங்களை பார்த்து சொல்லுங்க, சிரிச்சுட்டே சொல்லுங்களேன், நன்மைகளினால் கர்த்தர் உங்களை சோதிப்பார். அல்லேலூயா. நன்மைகளினால் தேவன் உங்களை சோதிப்பார். மரியாள் முன்னாடி தேவ தூதன் வந்து என்ன செய்றாங்க, மரியாள் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ. நம்ம யாராவது நம்ம கிட்ட கொண்டு வந்து ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா, இந்த 10,000 ரூபாய் எப்படிப்பட்டதோ அப்படின்னு கேட்போமா? ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வாங்கி வச்சிரும். ஆனா மரியாள் என்ன சொல்றாங்க, இந்த ஐயோ என்ன பண்ண போறீங்களோ இந்த வாழ்த்துதலை சொல்லி, அப்படிதாங்க நம்மளை தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்படிதாங்க நம்ம படக ஆண்டவர் நிரப்புவார். பேதுரு இப்படிதான் மீன் பிடிக்கிறதுக்கு நைட்டெல்லாம் என்ன செஞ்சாரு, நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அந்த கதை. நைட்டெல்லாம் என்ன பண்றாரு, வலையை போட்டு போட்டு இழுத்து இழுத்து பார்க்குறாரு. என்ன கிடைக்கலையா? 1 கிலோ மீன் இல்லை, 1 மீன் கூட கிடைக்கலையா? ஹல்லேலூயா. 1 மீன் கூட கிடைக்கலையா இல்லையா? அவர் என்ன செய்யறாரு, சோர்ந்து போய் கரைக்கு வர்றாரு. கரைக்கு வரும்போது தான் இயேசு என்ன செய்யறாரு, அங்க போதிக்கிறதுக்காக அங்க வந்து நிற்கிறாரு. அவர் பார்க்குறாரு 2 படகு நிற்குது. தேவன் எந்த படகை தேர்ந்தெடுத்தாராம்? சீமோன் பேதுருடைய படகை தேவன் தேர்ந்தெடுத்து பேதுருவை பார்த்து ஒன்று சொல்றாரு, பேதுருவே இந்த படகை கொஞ்சம் தள்ளுறியா? என்ன செய்? சரி, அதுதான் பிரசங்கம் பண்ண வந்தாச்சு, அங்கேயே ஏறி பண்ண வேண்டியதானே. ஆண்டவர் என்ன சொல்றாரு, ரொம்ப கூட்டமா இருக்குப்பா, கொஞ்சம் என்ன செய்,
கொஞ்சம் அந்த படகை நீ என்ன பண்ணு, தள்ளு. பேதுரு என்ன செய்தார், அந்த படகை கொஞ்சம் தள்ளினார். இயேசு என்ன செய்தாரு, அந்த படகுல ஏறி பிரசங்கம் பண்ணாரு. பேதுருவுக்கு தெரியாது. பேதுரு தேவன் சொல்றாரு இல்லையா, கொஞ்சம் அந்த படகை நீ நகத்துன்னு. அந்த படகை கொஞ்சம் நகத்தும் போது பேதுருவுக்கு தெரியல, நீ கீழ்ப்படிஞ்சு கொஞ்சம் அந்த படகை நகத்துறீல, அந்த படகை ஆண்டவர் ஆழத்தோட லொக்கேட் பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. ஒரு சின்ன கீழ்ப்படிதல் உங்களை ஒரு ஆழமான ஆசீர்வாதத்துக்குள்ள லொக்கேட் பண்ணுதுன்றது சில நேரத்துல நமக்கு தெரிவது இல்லை. ஹல்லேலூயா. பேதுரு படகை நகர்த்துறத கொஞ்சம் உங்க சிந்தைக்கு கொண்டு வாங்கல. பேதுரு படகை நகர்த்துறாரு. இயேசு என்ன நினைச்சுப்பாரு மனசுல, ஓகே ஓகே, இப்போ கனெக்ட் ஆகுது. நீங்க பார்த்துருக்கீங்களா, கூகுள் மேப்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு இடத்துக்கு போனதும் 800 மீட்டர்ஸ் லெஃப்ட் திரும்புங்க, 200 மீட்டர்ஸ் ரைட்டு திரும்புங்க, உங்க டெஸ்டினேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும். அது மாதிரி ஆண்டவர் கொஞ்சம் அந்த படகு இங்க நிக்க வேணாம், கொஞ்சம் நகர்த்து, கொஞ்சம் நகர்த்து. இந்த கொஞ்சம் நான் கரையில நகர்த்துற அந்த படகு எங்க போய் கனெக்ட் ஆகுதான், ஆழத்தோடு. அந்த கொஞ்சம் நகர்த்தின படகுல தான் இயேசு ஏறி பிரசங்கம் பண்றாரு. ஹல்லேலூயா. இயேசு ஏறி பிரசங்கம் பண்ணதுக்கு அப்புறம் பேதுருவை நோக்கி சொல்றாரு, பேதுருவே ஆழத்துல போய் என்ன செய், வலை போடு. பேதுரு என்ன தெரியுங்களா சொன்னாரு, அதே இடத்துல தான் ஆண்டவரே நைட்டெல்லாம் நான் என்ன பண்ணேன், பிரயாசப்பட்டேன், எனக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் சொல்றாரு, ஆகிலும் உன் வார்த்தையின்படி நான் வலைய போடுறேன். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவரே நைட்டெல்லாம் இங்கே தான் ஆண்டவரே பிரயாசப்பட்டேன் ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் தான் 10 வருஷமா குப்பை கொட்டுறேன் ஆண்டவரே, ஆண்டவரே இதே சம்பளத்தில் தான் ஆண்டவரே வேலை செய்கிறேன். ஆனால் வார்த்தையின்படி நீங்கள் வேலை செய்யும்போது, வார்த்தையை நம்பி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது, தேவன் ஒரு ஆழத்தின் ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ரிலீஸ் பண்ணுறவராக இருக்கிறார். ஒரு சின்ன கீழ்ப்படிதல் பார்த்தீங்களா, பிரயாசமே இல்லாமல் படகு நிரம்புற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறத. ஹல்லேலூயா. ஒரு சின்ன கீழ்ப்படிதல். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து அதுதான் சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்றியா, இன்னும் கொஞ்சம் அர்ப்பணிக்கிறியா, இன்னும் கொஞ்சம் விதைக்கிறியா. ஆண்டவர் இது கொஞ்சத்துல என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. அந்த கொஞ்சத்தை ஆண்டவர் எங்க கொண்டு போய் கனெக்ட் பண்றாரு, ஆழத்தோடு. பேதுரு போய் வலைய போடுறாரு. வசனம் சொல்லுது, வலை கிழியத்தக்கதாக படகு அமிழத்தக்கதாக தேவன் திரளான மீன்களை பேதுருவுக்கு கொடுத்து பேதுருடைய படகை என்ன செய்யறாரு, நிரப்புறாரு. இப்ப பேதுரு என்ன தெரியுங்களா செய்யறாரு, அவரு நிரப்பிக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல படகு மூழ்கிற மாதிரி இருக்கு. பேதுருக்கு சைகை காமிக்கிறாரு தன்னுடைய நண்பர்களுக்கு. நண்பர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க, ஏதோ ஆபத்துக்கு ஏதோ கூப்பிடுறாங்க, யாருதான் என்கிட்ட ஆசீர்வாதம் இருக்கு வாங்கிக்கோங்கன்னு கூப்பிடுவாங்க, ஆனா நீங்க கூப்பிடுவீங்க. ஹல்லேலூயா. பேதுரு கூப்பிடுறாரு நண்பர்களை, கொஞ்சம் வாங்கப்பா வாங்க, என்னாச்சு, ஆபத்துல இருக்கியா, அதான் ஹெல்ப் வேணுமா, இல்ல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், இந்த மீனெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு போங்க, என் படகு என்ன செய்ய போகுது, மூழ்க போகுது, தயவு செய்து எடுத்துட்டு போங்க, இந்தாங்க மீனை எடுத்துட்டு போங்க. ஆசீர்வாதத்தினால் உங்களை தேவன் சோதிப்பார்னு விசுவாசிக்கிறீங்களா? நன்மைகளினால் தேவன் உங்களை சோதிப்பார் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? இன்னொரு முறை கோச்சிக்காம பக்கத்துக்கு அவங்களை பார்த்து சொல்லுங்களேன், தேவன் நன்மைகளினால் உங்களை சோதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இயேசு தீமையினால் சோதிப்பவர் அல்ல. அப்புறம் ஏன் நம்ம லைஃப்ல தீமை இருக்கு? அவனவன் தன் தன் சுய இச்சையின்படி இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். இயேசு தீமையினால் சோதிக்கிற தெய்வம் அல்ல, அவர் நல்லவர். அவர் நன்மையினால் நம்மை சோதிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்மையினால் நம்மை சோதிக்கிறவரா இருக்கிறார். எவ்வளவு பேர் இது ஒரு தீர்க்கதரிசனமா உங்க மேல இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்றீங்க? இந்த நாளிலிருந்து நீங்க இந்த ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில நீங்க காண்பீங்க. ஆமென். மறுபடியும் யோபு புஸ்தகத்துக்கு வாங்கலாம். அவர் யாருன்றதை இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப திரும்பவும் யோபு புஸ்தகத்துக்கு வாங்கலாம். தேவன் சிநேகிதர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க காளைகளை எல்லாம் ரெடி பண்ணி 7 காளைகள் 7 ஆட்டுக்கடாக்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபு கிட்ட போய் உங்களுக்கான சர்வாங்க தகன பலிகளை இடுங்க, என் தாசன் உங்களுக்காக என்ன செய்வான், வேண்டுதல் செய்வான், நான் உங்க முகத்தை எல்லாம் பார்த்து. அப்படி சொல்லல. தேவன் என்ன சொல்றாரு, நான் யோபுவுடைய முகத்தை பார்த்து உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக உங்களை நடத்தாது இருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அடுத்த வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா அவங்க எல்லாம் தேவன் சொன்னபடியே போய் என்ன செய்யறாங்க. தேவன் யோபுவின் முகத்தை பார்த்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் யார் முகத்தை பார்த்துட்டு இருக்காரு? இந்த இந்திய தேசத்துல ஆண்டவர் யார் முகத்தை பார்த்துட்டு இருக்காரு சொல்லுங்க? என் முகத்தை தான் அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. என் முகத்தை பார்த்து தாங்க அடுத்தவங்களுக்கு இரக்கத்தை தேவன் பாராட்டுகிறார். தேவ ஜனங்களாகிய நீங்களும் நானும் தேவன் பார்க்கிற முகத்தை உடையவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் நம்ம முகத்தை பார்க்கிறார்.
நம்ம முகத்தை பார்த்து என்ன செய்யறாரு? மற்றவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். இந்த தேசம் ஆசீர்வாதமா இருக்கணும்னு எவ்வளவு பேர் விரும்புறீங்க? இந்த தேசம் செழிப்பா இருக்கணும்னு எவ்வளவு பேர் விரும்புறீங்க? இந்த தேசத்துக்கு ஜனங்கள் இயேசுவை அறியணும்னு நீங்க எவ்வளவு பேர் விரும்புறீங்க? பக்கத்துக்கு அவங்களை பார்த்து சொல்லுங்களேன், நம்ம முகம் மாறாம அது நடக்காது. ஹல்லேலூயா. நமக்கு மற்றவங்க முகத்தையெல்லாம் மாற்றணும்னு பயங்கரமான ஜெபம் இருக்கு நமக்கு. ஆனால் நம்ம முகம் மாறுறதுக்கு அர்ப்பணிப்பு இல்லை. ஹல்லேலூயா. யாரு? நான் இந்த சிநேகிதருக்கு வேண்டுதல் செய்தா. இவங்க எல்லாம் என்ன பேசுனாங்க தெரியுமா ஆண்டவரே? எப்படியெல்லாம் பேசுனாங்க உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே? உங்களுக்கு அந்த ஹார்ட் இருந்தால் தான் தெரியும். ஆண்டவர் அந்த வழியாக நமக்கு முன்பாக போயிருக்கிறார். அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி நாம் பட்ட பாடுகள், இன்னைக்கு நான் பட்டுட்டு இருக்க பாடுகளை விட பல மடங்கு இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாய் அவர் இந்த பூமிக்கு நடந்து வந்திருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார். மனுஷ சாயலாய் அவர் காணப்பட்டார். பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகத்துல அவர் மனுஷனை என்ன செய்யறாரு? அவர் சாயல்ல சிருஷ்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்க பிலிப்பியர் புஸ்தகத்துல வாசிச்சீங்கன்னா வசனம் சொல்லுது அவர் மனுஷ சாயல் ஆனாராம், நம்ம சாயல் ஆனார்னு வசனம் சொல்லுது. எவ்வளவு பயங்கரமான தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு ஹல்லேலூயா மனதார சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம் முகத்தை பார்க்கிறார். ஆண்டவரே என் கணவர் முகத்தை பாரும். இல்லை, நான் உன் முகத்தை பார்க்குறேன், உன் முகத்தை நான் பார்க்குறேன், உன் முகத்தை பார்த்து நான் அவங்கள நடத்துவேன். ஹல்லேலூயா. யோபு முகத்தை பார்த்து தேவன் சிநேகிதர்களை ஆசீர்வதிக்கிறார். யோபுடைய முகம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். யோபு இப்போ என்ன செய்யணும்? சிநேகிதருக்காக வேண்டுதல். எனக்காக செய்யுங்கன்னா நம்ம செய்வோம். ஆண்டவரே இங்கே பாருங்க, இத்தனை பிரச்சனை, இத்தனை கோடி தேவை, இத்தனை லட்சம் தேவை, இத்தனை ஆயிரம் தேவை, என் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, எனக்கு இடம் வேணும், வீடு, நம்ம என்ன வேணால் ஜெபிப்போம். சிநேகிதருக்காக ஜெபிங்கன்னா என்னன்னு ஜெபிப்போம்? ஆண்டவர் யோபு முகத்தை பார்க்குறார். சிநேகிதருக்காக வேண்டுதல் செய், உன் முகத்தை நான் பார்க்குறேன். ஆண்டவர் ஏன் யோபு முகத்தை பார்க்குறாரு தெரியுமா? தேவன் அவர் முகத்தை யோபுவின் இடத்துல காண விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. தம்முடைய முகத்தை யோபுவினிடத்தில் தேவன் காண விரும்புகிறார். கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற முகங்களை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற முகத்தை தேவன் தேடிக்கொண்டு இருக்கிறார். உலகத்தில் ஒரு பழமொழி இருக்கு, அகத்தின் அழகு முகத்தில். எப்படி கிறிஸ்து தெரிவாரு? ஆன்சர் பண்ணுங்களேன். அகத்தில் இருந்தா தானே தெரிவாரு. உள்ளத்துல இருந்தா தானா முகத்துல தெரிவார். உள்ளத்துல என்ன இருக்கும் அதுதான் நம்ம முகத்துல வரும். நீங்க ரொம்ப அழகா இருக்கணும்னு விரும்புறீங்களா? அப்படின்னா உங்க இருதயத்தை தேவனுக்கு கொடுத்துருங்க. பியூட்டி பார்லர்லாம் தராத அழகு உங்க முகத்துல வரப்போகுது. ஹல்லேலூயா. எந்த ஃபேர் அண்ட் லவ்லியும் வராத அழகு, எந்த டயட்லையும் நீங்க கொண்டு வராத ஒரு அழகை உங்க முகத்துல ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்து. இப்போ நிறைய பேருடைய முகம் ஏன் சோர்ந்து போயிருக்கு, ஏன் இருள் அடைஞ்சு போயிருக்கு? ஹார்ட்ல அதுதான் இருக்கு, அதனால தான் முகம் அப்படி இருக்கு. ஹல்லேலூயா. ஹார்ட் ஃபுல்லா கவலையில இருக்கு, ஹார்ட் ஃபுல்லா அவிசுவாசத்துல இருக்கு, இருதயம் ஃபுல்லா கேள்விகள்ல இருக்கு. அதனால தான் முகமும் ஒரு கேள்விக்குறியிலேயே இருக்கு. முகத்தை பார்த்தாலே ஒரு கேள்வி தெரியுது. முகத்துல எத்தனையோ கேள்விகள். ஏன்? ஹார்ட்ல கேள்வியால நிரம்பி இருக்குங்க. அன்னாள் என்ற ஒரு தேவ மனுஷி, எவ்வளவு பேருக்கு தெரியும்? அவங்களுக்கு என்ன கிடையாது? குழந்தை கிடையாது. ஆனா பெனினாளுக்கு அநேகம் பிள்ளைகள். அன்னாளுடைய சக்கரத்திற்கு என்ன இருக்கு? நிறைய குழந்தை இருக்கு. ஆனா அன்னாளுக்கு ஒரு குழந்தை கூட இல்லை. வசனம் சொல்லுது, அன்னாலும் அவங்க குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வாங்களாம்? வருஷத்துல ஒரு முறை தேவாலயத்துக்கு போய் தேவனுக்கு வழியிட்டு ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு வருவாங்களாம். இவங்க என்ன செய்வாங்களாம்? வருஷம் தோறும் போய் ஆண்டவரை என்ன செய்வாங்களாம்? தொழுது கொள்ளுவாங்களாம், துதிப்பாங்களாம், பலியிடுவாங்களாம். அதெல்லாம் இட்டு முடிச்சது பெனினாள் என்ன பண்ணுவாலாம்? அன்னால வேதனைப்படுத்துவா. உடனே அன்னாள் என்ன செய்வா? போய் ஒரு மூலையில போய் உட்கார்ந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பா? அழுதுகிட்டே இருப்பா. இதுதான் அவங்க தேவாலயத்துக்கு போயிட்டு வருஷந்தோறும் வரும்போது நடக்கிறது. தேவாலயத்துக்கு தான் போறாங்க, தேவனுக்கு தான் பலியிடுறாங்க, தேவனை நோக்கி தான் ஜெபிக்கிறாங்க. ஆனா வரும்போது எப்படி வராங்க? ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு தான் வரோம், தசமபாகம் கொடுக்குறோம், விதைக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் துக்க முகத்தோடையே போகிறோம். ஹல்லேலூயா. இப்படி தாங்க அன்னாளோட லைஃபும் இருந்துச்சு. ஒரு நாள் என்ன நடந்தது தெரியுங்களா? இதே காரியம் ரிப்பீட்டடாக நடக்குது. இதே போல் பெனினாள் என்ன செய்கிறாங்க? அன்னாளை வேதனைப்படுத்துகிறாங்க, அழுறாங்க. அந்த நேரத்தில் இந்த கணவர் இருக்கார் பார்த்தீங்களா, எல்கானா வந்து என்ன செய்கிறாங்க? அன்னாலே நீ ஏன் அழற? நீ ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? 10 பிள்ளைகளை விட நான் உனக்கு பெருசு இல்லையா? அப்போ தான் அன்னாளுக்கு புரியுது. நீங்களே ஒரு பயங்கர பசியில் ஒரு பிரியாணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. திடீர்னு ஒருத்தங்க வந்து இந்தாங்க ஒரு டம்ளர் தண்ணி, இதை பிரியாணியாக நினச்சி குடிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அன்னாளுக்கு யார் வேணும்? பிள்ளை வேணும். ஆனால் கணவர் வந்து என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு 10. அதுக்காக அவருக்கு பவுடர் அடித்து பொட்டு வச்சு ஜிண்டி போட்டு நம்ம கொஞ்சம் முடியுமா? அன்னாளுக்கு என்ன வேணும்?
பிள்ளை வேணும் இல்லையா? ஆனால் ஆல்டர்னேட்டிவாக அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரு, நானே உனக்கு பிள்ளை, உனக்கு எதுக்கு பிள்ளை? அப்போ தான் அண்ணாளுக்கு புரியுது, நான் நினச்சேன் நம்ம குடும்பத்தோட பலியிடும் போது ஆண்டவர் நம்ம கர்ப்பத்தை திறக்கணும்னு இவர் ஜெபிக்கிறார் போல, அப்படி தான் இவங்க எண்ணம் இருக்குது போல. இப்போ தான் தெரியுது அவர் நம்பிக்கை என்ன செஞ்சிட்டாரு, இழந்துட்டாரு. வசனம் சொல்லுது, அன்னாள் எழுந்திருந்தாள். ஹல்லேலூயா. அன்னாள் எழுந்திருந்தாள். இன்னைக்கு அநேக அன்னாள்களை தேவன் எழுப்ப விரும்புகிறார். ஆமென். அநேக அன்னாள்கள் அழுது 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 வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிற அநேக அன்னாள்களை கர்த்தர் இந்த ஆலயத்தில் எழுப்ப விரும்புகிறாரு. அன்னாள் எழுந்திருந்தாள், எழுந்து தேவ சமூகத்துக்கு போனா. வசனம் சொல்லுது, அன்னாள் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற கவலை பாரம் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஊற்றினாள். ஏன் வசனம் இப்படி சொல்லுது தெரியுங்களா? ஊற்றிட்டா திரும்பி எடுக்க முடியாது. அது போல அன்னாள் என்ன செய்யறாங்க, இருதயத்துக்கு கவலை பாரம் எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் என்ன செஞ்சுட்டாங்க, ஊற்றிட்டாங்க, எம்டி பண்ணிட்டாங்க, ஜீரோ பண்ணிட்டாங்க தன்னோட ஹார்ட்டை. நம்முடைய தேவனுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, நம்முடைய இயேசுக்கு ஒரு குணம் இருக்கு. நீங்க உங்க இருதயத்தை எம்டி பண்ணிட்டீங்கன்னா அவர் உங்களை நிரப்பிடுவார். ஹல்லேலூயா. உங்க இருதயத்தை காலி பண்ணிட்டீங்கன்னா, கர்த்தர் மேல் உங்க பாரத்தை வச்சிட்டீங்கன்னா அவர் உங்களை ஆதரிக்கிறத நீங்க காண ஆரம்பிப்பீங்க. நம்ம என்ன செய்வோம்னா, சர்ச்சு கவலையோடு வருவோம், ஆண்டவர்கிட்ட வைப்போம், நல்லா ஜெபிப்போம், ஆண்டவரே சாரி மறந்துட்டேன் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு வாங்கிட்டு போயிடுவோம். அப்படி இல்லை. எப்படி செய்யணுமா? கவலை பாரம் எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் என்ன செஞ்சிடணும், ஊற்றிடணுமா. அண்ணால் ஊற்றிட்டாங்க பாருங்க. ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஏலி என்ற அந்த ஆசாரியன் மூலமா ஒரு வார்த்தை சொல்றாரு, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. அன்னாளுடைய இருதயத்துல தேவ வார்த்தை வந்துருச்சு. வசனம் சொல்லுது, அன்னாள் அதற்கு பின்பு அன்னாள் என்ன செஞ்சிருப்பாங்க சொல்லுங்க? டெய்லியும் என்ன செய்யறாங்க, வருஷந்தோறும் என்ன பண்றாங்க, பலியிட்டு அழுவாங்க. இப்ப பெனினாள் பார்த்துருப்பா, எங்க அழுகிறவளை காணமே, அந்த இடத்துல அழுகிறவளை காணோம். அழுகிறவ இப்ப சிரிச்சிட்டு இருக்கிறா. என்ன அன்னாளுக்கு பிள்ளை வந்துருச்சா? பிள்ளை இல்லைங்க, வார்த்தை வந்துருச்சு. ஹல்லேலூயா. வார்த்தை வந்துருச்சுன்னா பிள்ளை வரும். ஆமென். வார்த்தை ஒரு இடத்துல வருதுன்னா வார்த்தை என்ன சொல்லுதோ அது நடக்கும். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? பிள்ளை வரல, வார்த்தை வந்தவங்க எவ்வளவு பேர் இருக்கிறீங்க? வார்த்தை வந்துருச்சுங்களா, அது நிச்சயமா நடக்கும். ஏன்னா அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எதற்காய் அனுப்பப்பட்டதோ அது நடக்காம திரும்பி போவது இல்லை. உங்க வாழ்க்கையில வார்த்தை வந்திருக்கா? உங்க வாழ்க்கையில வார்த்தை வந்திருக்கா? அந்த வார்த்தை என்ன செய்யணுமோ அதை உங்க வாழ்க்கையில செய்து முடிக்கும். விசுவாசிக்கிறவங்க உங்களுக்கு ஆண்டவர் தந்த வார்த்தையை நினைச்சு பாருங்க. அதை நினைச்சு ஆண்டவர் இந்த நேரத்துல துதிங்க. வார்த்தையை கொடுத்த தேவன் ஒரு நாளும் மாறுவது கிடையாது. ஆண்டவர் அன்னாளுடைய முகத்தை பார்க்கிறார், முகம் சந்தோஷமா இருக்குது, இருதயத்தில் என்ன கிடையாது, அதுதான் முகம் என்ன இருக்கு. அன்னாள் அதற்கு பின்பு ஏன் துக்க முகமா இருக்குல்ல? ஏன்னா ஹார்ட் காலி ஆயிடுச்சு. எவ்வளவு பேர் உங்க ஹார்ட்டை காலி பண்ண விரும்புறீங்க? நீங்க சுமந்துட்டு இருக்க உங்க பிரச்சனை, உங்க பாரம், உங்க தேவை, எதெல்லாம் உங்களோடதும் பிடிச்சு வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு கொடுத்துருங்க. எவ்வளோ பேர் இங்கிருந்து தேவ சமூகத்தில் என் கவலையை ஊற்றிட்டு நான் போக போறேன்னு நீங்க இன்னைக்கு அர்ப்பணிக்கிறீங்க? அர்ப்பணிக்கிறவங்க மனசுல இருந்து சொல்லுங்க, நான் இன்னைக்கு அர்ப்பணிக்கிறேன். உங்க பிள்ளைய குறிச்ச கவலை உங்களுக்கு இருக்கா? உங்க குடும்பத்தை குறிச்ச கவலை இருக்கா? உங்க சரீரத்தை குறிச்ச கவலையிலையும் பயத்திலையும் நீங்க இருக்கிறீங்களா? நிறைய கேள்விகளோடு இன்னைக்கு இந்த இடத்துல அமர்ந்து இருக்கிறீங்களா? தேவ பிரசனத்தில் எல்லாத்தையும் சொல்லி நான் ஒரே ஒரு நிமிஷம் உங்களுக்கு தரேன். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி உங்க இருதயத்தில் என்னென்ன கவலை இருக்கு, என்னென்ன கேள்வி இருக்கு, என்னென்ன பாரங்கள் இருக்கு, சந்தேகங்கள் இருக்கு, எல்லா கண்களை மூடி உங்களுடைய வாய் திறந்து தேவனிடத்துல சொல்லுங்க. மற்றவங்க கேட்க வேண்டாம் நீங்க நினைக்கலாம், ஆனாலும் உங்க வாய் திறந்து அன்னாள் உதடுகள் மாத்திரம் அசைந்ததுன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுதில்லை, அப்படியாவது ஒரு ஜெபத்தை செய்யுங்களேன். என்னென்ன பாரமோ வாய் திறந்து சொல்லிடுங்க. ஆண்டவரே என் பிள்ளைய உங்க கரத்துல கொடுக்குறேன், இனி நான் என் பிள்ளைய நினைச்சு கவலைப்பட மாட்டேன். ஆண்டவரே நான் இன்றைய நாள்ல இருந்து உங்களை துதிக்க போறேன், உங்களை உயர்த்த போறேன், உங்களை ஸ்தோத்தரிக்க போறேன். எந்த காரியத்தை குறிச்ச கவலை இருக்கு? நாளைக்கு இந்த பண தேவைக்காய் நான் என்ன செய்வேன்னு நினைக்கிறீங்களா? வசனம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பண ஆசைன்றது கோடி கோடியா வச்சிருக்கும் போது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த லோனை கட்டணுமே, இன்னைக்கு இந்த பணத்தை கட்டணுமே, இந்த ஓவர் டைம் இது கூட பண ஆசை தான். அதிலே அடிமையா இருக்கிறது, தரித்திரத்திலே அடிமையா இருக்கிறது. வாய் திறந்து சொல்லுங்களேன், இயேசுவே என் பாரம் என் பயம் எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றிடுங்க. அன்னாலை போல ஜெபிங்களேன்.
தேவன் தம்முடைய வார்த்தையினால் உங்க இருதயத்தை நிரப்ப போறாரு. அண்ட சராசரங்களையும் தன் வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவாதி தேவன் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளினால இன்னைக்கு உங்களை நிரப்பி இந்த ஆலயத்திலிருந்து வெளியே கொண்டு போக விரும்புறாரு. அதற்கு முன்பாக உங்க இருதயத்தை தேவ சமூகத்துல ஊற்றி விடுங்க. எல்லா கவலையும் வாய் திறந்து அவர்கிட்ட சொல்லி, அப்பா உங்க கையில நான் சப்மிட் பண்றேன் ஆண்டவரே, அப்பா உங்க கையில நான் சப்மிட் பண்றேன். ஆகார் நான் இந்த பிள்ளைய பார்க்க மாட்டேன்னு சொல்லி போய் உட்கார்ந்து அழுதாங்க. நான் ஆண்டவர் ஆகாருடைய கண்களை திறந்து ஒரு ஜீவ ஊற்றை கொடுத்தார். ஒரு நீர் ஊற்றை கர்த்தர் கொடுத்தார். ஜீவனை உண்டு பண்ணுகிற ஒரு நீர் ஊற்றை கர்த்தர் திறந்தார். இன்னைக்கு நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது, தேவ கரத்துல விட்டு கொடுக்கும் போது, தேவன் உங்களுக்கான ஒரு ஊற்றை உங்க கண்கள் காணும்படி இப்பொழுது திறக்கிறார். உங்க கண்ணை தான் கர்த்தர் திறக்கிறார். உங்க பக்கத்திலே இருந்துட்டும் உங்களுக்கு கிடைச்ச சொல்யூஷனை நீங்க பார்க்காம இருக்கீங்கன்னா, இன்னைக்கு தேவன் உங்க கண்ணை திறக்கிறார். தேவன் உங்க கண்ணை திறக்கிறாரு. ஹalleluya ஹalleluya. லெரகிதிரகா ஷிதரமதரபதரா லெரஹிதிரகா ஷதரபதரபா. எல்லா கவலையின் கட்டுகள் உடைந்து போகட்டும். மன பாரங்கள் விலகி ஓடுவதாக. நீதியின் சூரியன் உதிப்பாராக. ஆமென். நீதியின் சூரியன் உதிப்பாராக. ஹோ ரகா ஷித ரகதரபா லெரகிதிரகா ஷதரபா. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லா பாரங்களையும் தேவ சமூகத்தில் ஊற்றி விடுங்க. எல்லா பயங்களும் கேள்விகளையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி விட்டு கொடுத்துருங்க. ஹalleluya ஹalleluya. உங்க பாத்திரத்தை கர்த்தர் இந்த வேளையிலே நிரப்ப விரும்புகிறாரு. உங்க பாத்திரத்தை கர்த்தர் நிரப்ப விரும்புகிறாரு. லெரமிதிரஹா ஷதரகதரபோதரபா. இயேசுவே என்னை நிரப்பும்னு கேளுங்களேன். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. வசனம் சொல்லுது, அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, குஷ்டரோகி சுகமானான். குஷ்டரோகி சுகமானான். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. வெறுமை மாறுவதாக, பிரிவினைகள் மாறுவதாக, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாறட்டும் இயேசுவின் நாமத்துல. தலைமுறை சாபங்கள் உடையட்டும் இயேசுவின் நாமத்துல. இயேசுவின் இரத்தத்தினால. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராது, சந்திரன் உனக்கு பிரகாசியாது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். ஆமென். உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. ஓ லரபபதர ஹஷதரபா. ஆவியில நிறைந்து இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. லெரமிதிர ஹஷதரபா ரெகிதிரக ஷதரபா. உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. லெரஹிசிதா ஹஷதரபா. மலைகள் விலகி போயிருக்கலாம், பர்வதங்கள் உன் வாழ்க்கையில நிலை பெயர்ந்து போயிருக்கலாம். ஆனா தேவ கிருபை, அவர் உன்னோடு தன் இரத்தத்தை சிந்தி செய்திருக்கிற சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயருவது இல்லை என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். சமாதானத்தோட போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு பலன் அளிப்பார். அவர் உனக்கு பலன் அளிப்பார். பெற்றுக்கொள்ளுங்க அந்த வார்த்தையை. கைகளை தட்டி அபிஷேகத்தில் நிறைந்து, பரிசுத்த ஆவியிலே நிறைந்து. ஹalleluya. ஒரு புதிய அபிஷேகம் இன்னைக்கு ஆண்டவர் இந்த சபையில ஊற்றிக்கொண்டு இருக்கிறார். நுகங்களை முறிக்கிற அபிஷேகம், கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம். ஹalleluya ஹalleluya. சோர்ந்து போகாம ஜெபிங்களேன். இந்த நேரத்துல சோர்ந்து போகாதீங்க. உங்க சரீரத்தை சோர்ந்து போக விடாதீங்க. பரிசுத்த ஆவி நிரப்பும்படியால் தாகத்தோடு கேளுங்க. தாகம் உள்ளவன் மேல் அவர் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஓட பண்ணுகிறார். உன் சந்ததியின் மேல் தம் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் தம் ஆசீர்வாதங்களை ஊற்றுகிறார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலமாகிய இந்த காலத்துல அதை நான் தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏற்ற காலமாகிய இந்த காலத்துல உன் வாழ்க்கையில் இருக்கிற சீசனை கர்த்தர் சேஞ்ச் பண்றாரு. உன் டைமை கர்த்தர் சேஞ்ச் பண்றாரு. ஆமென். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன். உங்க லைஃப்ல இது வரைக்கும் ஒரு சீசன் இருந்திருக்கலாம். அழுகிற சீசன், உடைகிற சீசன், தரித்திரத்தின் சீசன்,
ஆண்டவர் சீசனை சேஞ்ச் பண்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? உங்க தலையில கை வச்சு சொல்லுங்க, என் மேல இருக்கிற காலங்கள் மாறுகிறது. ஆமென். கர்த்தர் மாற்றுகிறார். என் துக்க நாட்கள் முடிந்து போனது. என் துக்க நாட்கள் முடிந்து போனது. விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போனது. எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஹல்லேலூயா ஜீசஸ். இனி நீ அழுது கொண்டிராய். இனி நீ அழுதுகிட்டு இருக்க மாட்ட. நீ துதிப்ப. இனி நீ துதிப்ப. சாம்பலுக்கு பதிலாய் ஒரு சிங்காரம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் ஆடையை இங்க வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய ஆவியார் இந்த நிமிஷத்துல வைக்கிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நிமிஷத்துல வைக்கிறாரு. விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்க. என்ன பத்தி தான் ஆண்டவர் பேசுறாருன்னு விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு இல்லை, ஆனா உங்களுக்கு இருக்கிற மாதிரி இனி யாருக்கும் இருக்க போறது இல்லை. இனி உங்களுக்கு இருக்கிற மாதிரி யாருக்கும் இருக்க போறது இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, அண்ணால் சொல்றாங்க, என் கொம்பு உயர்ந்திருக்கிறது, பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. நீ விசுவாசிக்கிறீங்களா? எங்கெல்லாம் பேச முடியாம உங்க வாய் அடைப்பட்டு இருந்ததோ, கர்த்தர் உங்க வாயை பகைஞர் மேல் திறக்கிறார். உங்க சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின பந்தியில நீங்க இருக்கீங்க. சிலுவையில உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பந்தியில நீங்க இருக்கீங்க. ஆமென். என் சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தலையை எண்ணெயால் அபிஷேகிக்கிறார். அனுபவிங்க. இந்த வேர்டை அனுபவிங்க. இந்த வார்த்தையை அனுபவிங்களேன். இது உங்க அனுபவமாகட்டும். நீங்க சொல்லுங்க, என் தலையை அவர் எண்ணெயினால் அபிஷேகிக்கிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இதுவரை கவலையில் இருந்த என் பாத்திரம் கர்த்தருடைய அபிஷேகத்துல ஆனந்த தைலத்திலே நிரம்பி வழிகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்க. இருதயம் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. ஹல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. ஆமென். என்னோட அப்பா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு 3 வயசு இருக்கும்போது ஒரு தம்பி பிறந்தான். என் தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது அவனுக்கு காது கேட்காது, அவன் பேச மாட்டான் அப்படின்னு. அது தெரிஞ்சது எங்கள் அம்மா அப்பா ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. எங்கள் அப்பா ட்ரிங்க்ஸ்க்கு அடிக்ட் ஆகிட்டார். ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணுவார், பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுவார். இந்த தண்ணி அடிக்கிறவங்களோட வீட்டிலலாம் ஒரு பிரச்சனை இருக்கும், 2 பிரச்சனை இருக்கும். என்னன்னு சொல்லுங்கள்? அந்த வீட்டில் நிச்சயமாக தரித்திரம் இருக்கும். எவ்வளோ பணம் வந்தாலும் பத்தாது. இன்னொன்று என்னென்னா, அந்த வீட்டில் ஒரு சின்ன ஸ்பூன் விழுந்தாலும் பயங்கர யுத்தம் நடக்கும். எங்கள் வீடு அப்படி தான் இருந்தது. எப்போ பாரு சண்டை, எப்போ பாரு தரித்திரம், இப்படியே தான் எங்கள் வீடு இருந்துகிட்டே இருந்தது. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னாங்க, நீ பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குல்ல, அங்கே கூட்டிகிட்டு போ, ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார், உன் பிள்ளையை ஆசீர்வதிப்பார். நாங்கள் கர்த்தரை அறியாத ஒரு வழிபாட்டில் தான் நாங்கள் இருந்தோம். அப்படி இருக்கும்போது தான் இந்த வார்த்தையை கேட்டு எங்கள் அம்மா சரின்னு பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு என்னையும் என் தம்பி சின்ன வயசில் எங்களை கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி உட்காந்து தேவ சமூகத்தில் அழுதுகிட்டே இருப்பாங்க. நாங்கள் 2 பேரும் எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்துருப்போம். எங்கள் அம்மா அழுதுகிட்டே இருப்பாங்க, என் பையனுக்கு ஏன் ஆண்டவரே இப்படி, எங்கள் வீட்டில் ஆண்டவரே ஏன் இப்படி பிரச்சனை, அழுதுகிட்டே இருப்பாங்க. இப்படியே எங்களோட வாழ்நாள் போயிட்டே இருந்தது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த கோயம்புத்தூரில் VOC கிரவுண்ட் இருக்கும் இல்லையா, அந்த நாட்களில் பெரிய பெரிய மீட்டிங்ஸ்லாம் நடக்கும் பாருங்கள். வெளிநாட்டில் இருந்தாலும் ஊழியக்காரங்களை கூப்பிட்டு வருவாங்க, பயங்கர மீட்டிங்ஸ்லாம் நடக்கும். அப்போ எங்கள் அம்மா அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. எங்கள் 2 பேரையும் கூட்டிகிட்டு போவோம். அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீலிங்ஸ் நடக்கும். அந்த நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு எங்கே வியாதி இருக்கோ அங்கே கை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவர் இப்போ உங்களை சுகமாக்குவார். அப்போ நான் என் தம்பி காதில் கை வச்சுக்குவேன், எங்கள் அம்மா தம்பி வாயில் கை வச்சுவாங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அவங்க சொல்லுவாங்க, இப்போ டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அற்புதம் நடந்திருக்கும். அப்போ நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம், 1 2 3 அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவோம். எல்லாரும் டெஸ்ட் பண்ணுவோம். நாங்கள் பக்கத்தில் பார்த்தா நடக்க முடியாதவங்க எந்திரிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. கண்ணு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். என் தம்பிக்கு டெஸ்ட் பண்ணால் அவனுக்கு ஒன்றுமே நடந்திருக்காது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சரி இன்றைக்கி நடக்கலைன்னா என்ன, நாளைக்கு நடக்கும், நாளைக்கு நம்ம திரும்பவும் வருவோம். 3 நாள் மீட்டிங்காக 3 நாளும் நாங்கள் போவோம். இப்படியே சுகத்துக்காக தான் நாங்கள் இயேசுவை தேடி வந்தோம். ஆனால் நடந்தது என்னன்னா, நாங்கள் இயேசுடைய அன்புனால பிடிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ பேர் சொல்கிறீங்க, அற்புதத்தை விட அற்புதர் பெரியவர்? நிறைய பேர் சுகம் கிடைக்கலீங்களா, அற்புதம் நடக்கலைங்களா, பாய் பாய் அப்படின்ட்டு போயிடுறாங்க. நீங்கள் பெற வேண்டிய சுகத்தை விட அற்புதத்தை விட இயேசு பெரியவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இயேசு பெரியவராக இருக்கிறார். நீங்கள் அற்புதத்தை அனுபவிக்கிறத விட, சுகத்தை அனுபவிக்கிறத விட இயேசுவை தான் அனுபவிக்கணும். அதுக்கு தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் இயேசுவை அனுபவிக்க ஆரம்பித்தோம். ஹல்லேலூயா. நாங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இப்படியே தான் நடந்துகிட்டே இருந்தது, சண்டை நடந்துகிட்டே இருந்தது, பிரச்சனை நடந்துக்கிட்டே இருந்தது.
எங்கள் அப்பா நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார். நான் நினச்சேன் நான் வேலைக்கு போயிட்டேன்னா அந்த பிரச்சனை மாறிடும், நான் கையில் காசு சம்பாரிச்சிட்டேன்னா மாறிடும் அப்படின்னு. நான் படித்தது வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி, டிஃபார்ம் நான் படிச்சிருந்தேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் வந்து மெடிசின்லாம் கட் பண்ணி கொடுத்து அந்த வேலையை நான் செய்துட்ருப்பேன். அப்படி நான் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்துட்ருக்கேன். அந்த நேரத்தில் சம்பளம் வாங்கினது நினச்சேன் எங்கள் குடும்பம் இன்றைக்கி மாறிடும், என் பிரச்சனை மாறிடும்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வரும்போது எங்கள் அப்பா அந்த காசையும் வாங்கிட்டு போயிடுவார். சின்ன அமௌண்ட்டு தான், அதையும் வாங்கிட்டு போயிடுவார். மனசெல்லாம் உடஞ்சி போச்சு. நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி தான் ஒரு மாற்றம் வரும்னு நினச்சேன், இன்றைக்கும் மாற்றம் வரல, என் லைஃப் இப்படியே தான் போகும் போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இனி நான் வாழ விரும்பலை ஆண்டவரே, இனி என்னால் இந்த வாழ்க்கையை வாழ முடியாது, நான் என்னை புரிந்து கொள்றதுக்கு யாருமே இந்த வீட்டில் இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்றதை புரிஞ்சுக்கொள்ள யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலை செஞ்ச இடத்துலேருந்து சில தூக்கு மாத்திரைகளை எடுத்துகிட்டு, ஏன்னா எனக்கு நாங்கள் வேலை செய்யறதுனால எனக்கு தெரியும், அதனால் தூக்கு மாத்திரையெல்லாம் எடுத்துகிட்டு என் பையில் வச்சு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து நைட்டு எல்லோரும் சாப்பிட்டு எல்லாம் படுத்துருக்கும் போது நான் கையில் மாத்திரை வச்சு படுத்துருக்கேன். மாத்திரை வச்சுட்டே நான் ஜெபம் பண்ணிகிட்டே படுத்துட்ருக்கேன். எல்லோரும் தூங்கட்டும், சாப்பிட்டு நம்ம செத்துருவோம், ஏன்னா தூங்குறதுக்கு முன்னாடி செத்துட்டு திடீர்னு பாதியில் நம்மளை காப்பாற்றிட்டாங்கன்னா அதை விட அசிங்கமாக போயிடும், அதனால் எல்லோரும் தூங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு சாகலான்னு கையில் வச்சு ஜெபம் பண்ணிகிட்டே அழுதுகிட்டே படுத்துட்ருக்கேன். என்ன நடந்துச்சுன்னா, நான் தூங்கிட்டேன், யாருமே தூங்கலை, நான் நல்லா தூங்கிட்டேன். அப்புறம் பார்த்தா எங்கள் அம்மா வந்து கூப்பிட்றாங்க, ஹேமா எந்திரி, ஹேமா எந்திரி, இன்றைக்கி சண்டே சர்ச்சுக்கு போகணும். நான் கண்ணு திறந்து பார்க்குறேன், பரலோகத்தில் இருக்கோம் போலன்னு பார்த்தா வீட்டில் தான் இருக்கிறோம். அப்புறம் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, சர்ச்சுக்கு போகணும், கிளம்பு. நான் என்ன செஞ்சேன், ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்து சாகட்டும்னு வச்சுருக்காரு போல். நம்ம சில நேரத்தில் அப்படி நினைப்போம் இல்லையா? அதே மாதிரி நானும் நினச்சிட்டு பேக்கில் போட்டுட்டு எங்கள் அம்மா கூட சர்ச்சுக்கு போய் இது மாதிரி தான் சர்ச்சில் நான் உட்காந்துட்டு இருக்கிறேன். என் மனசில் நான் என்ன நினச்சிருக்கேன், நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன், எங்கள் அம்மாவுக்கு கூட தெரியாது இந்த விஷயம். இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிற சாட்சி எங்கள் அம்மாக்கே 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். நான் அப்படி போய் உட்காந்து சர்ச்சில் உட்காந்துட்டு இப்படியே உட்காந்துருக்கேன். இன்றைக்கோட நம்ம வாழ்க்கை கடைசி ஆக போகுது, ஜெபம் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கிறேன். ஆராதனை நடந்துட்டு இருக்கு. ஆராதனை நடக்க ஊழியக்காரர் வந்து மைக்கை வாங்கிட்டு சொன்னார், இங்கே ஒரு மகள் வந்திருக்கிறா, அவள் தன்னோட வாழ்க்கையை முடித்து கொள்ளலான்னு சொல்லி வந்திருக்கிறா. நான் உன்னை பார்த்து சொல்கிறேன், நீ என்னோட அப்பம், உன்னை பிட்டு நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக பங்கிடுவேன், நீ அனாதைன்னு உன்னை சொல்லாத. நைட்டு நான் சொன்ன வார்த்தை தான், ஆண்டவரே அப்பா அம்மா இருந்தும் நான் ஒரு அனாதை ஆண்டவரே அந்த வார்த்தை காயப்படுத்தி இருக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன்னை அனாதைன்னு சொல்கிறாரு, நான் உன்னுடைய தகப்பனாக இருக்கிறேன், நான் உன் தகப்பனாக இருக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற உன் துன்பத்தை பார்க்காத, நான் உன்னை சந்தோஷமாக வைப்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி இருக்க துன்பத்தை பார்க்காத, உன்னை நான் சந்தோஷமாக வைப்பேன், நீ என்னோட அப்பம், உன்னை பிட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக பங்கிடுவேன், நீ தேசங்களில் அறியப்பட்டவளாக இருப்பேன். அன்றைக்கி என்ன, நான் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இந்த வார்த்தை வந்ததும் நான் என்ன நினச்சேன்னா, ஆண்டவரே நீங்கள் என்னோட பேசுகிறீங்க, ஏன்னா நான் இங்கே வந்து உட்காந்துக்க யாருக்கும் தெரியாது, நீங்கள் என்னோட பேசுகிறீங்க. நான் என்னைக்கு சாகணும்னு நினச்சனோ அன்றைக்கே நான் செத்துட்டேன் ஆண்டவரே, இந்த நாளிலேருந்து வாழ போகிறது நீங்கள், என் லைஃப்பில் இனிமேல் நான் சாகிறேன்ற முடிவை எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தேவனுடைய கரத்தில் என்னோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. அன்றைக்கி சர்ச்சிலேருந்து வெளியே வரும்போது எனக்கு பயங்கரமான சந்தோஷம், எல்லாம் மாறிடுச்சு. நான் வீட்டுக்கு வரேன், எங்கள் அம்மா பார்க்குறாங்க, வரும்போது ஒரு சவுண்டும் இல்லை, போகும்போது சிரிச்சுக்கிட்டே வரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறோம் வீட்டுக்கு. எனக்கு சந்தோஷம், எல்லாம் மாறிடுச்சு, இயேசு எனக்குள்ளே வந்துட்டார், எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு நான் போகிறேன். எங்கள் அப்பா உட்காந்துருக்காரு, எங்கள் சிக்கன் குழம்பை காணோம், சர்ச்சுக்கு போகும்போது சாப்பாடு வச்சுட்டு போக மாட்டிங்களா? அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, எல்லாமே மாறல, நான் தான் மாறி இருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்குள்ளே இயேசு வந்திருக்கிறாரு. அது வரைக்கும் அந்த பிரச்சனைகளை பார்த்தா சாகணும், இது முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் நினச்சிட்டு இருந்தேன்னா, அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு விசுவாசம் எனக்குள் பிறந்திருக்கிறத பார்க்க ஆரம்பித்தேன். என்னோட இயேசு இருக்காருன்ற மகிழ்ச்சி எனக்குள் இருக்கிறத நான் பார்க்க ஆரம்பித்தேன். இப்படியே நாட்கள் போய்கொண்டே இருந்தது. எனக்கு கல்யாண வயது வந்தது. அந்த நேரத்தில் திருமணம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, ஏன்னா ஃபுல்லாக குடிக்கிறது அழிக்கிறது இதுதான் வீட்டில் வேலை, ஒன்றுமே கிடையாது. எப்படி என் கல்யாணம் நடக்கும்? என் சொந்தக்காரங்கள்லாம் எங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்கிறாங்க, பாவம் அந்த குடும்பம், ஒரு பையன் இருக்கான், இப்படி ஒரு பிள்ளைய வச்சுருக்காங்க, கல்யாண வயசில் இவங்க எப்படி தான் கல்யாணம் பண்ணுவாங்களோ. அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு மாப்பிள்ளை வீடு தேடி வந்து எனக்கு வேண்டிய நகைகளை போட்டு என்னை கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஹல்லேலூயா. யார் அப்பாவா இருக்கா? சும்மா விடுவாரா? பக்கத்தை பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு அவர் அப்பாவாக இருக்கும்போது உங்களை சும்மா விடுவாரா? உன் தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை ஆதரிப்பார், உன்னை சேர்த்து கொள்ளுவார், அவர் என்னோட அப்பாவா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவர் என்னுடைய திருமணத்தை நடத்தி கொடுத்தார். எனக்கு இன்னைக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. பிள்ளைங்க 3 பேருமே வந்திருக்கிறாங்க. சாகணும்னு நினச்ச என்னோட வாழ்க்கையை கர்த்தர் கட்டு வச்சிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை கட்டி வைக்க மாட்டாரா? அவரோட வார்த்தை வரும்போது இது நடக்க சான்ஸே இல்லைன்னு நம்ம லைஃப் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் வார்த்தை சொல்லிட்டாருன்னா அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், எப்படி நிறைவேற்றிடுவார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அந்த வார்த்தையை உள்ளே வாங்கிட்டோன்னா அதை விசுவாசித்து நடக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. இப்படியே எங்கள் லைஃப் திரும்பவும் அப்படியே ஆண்டவரை ஆராதிச்சு இப்படியே நாங்கள் போய்கிட்டே இருந்தோம். என் தம்பி இருக்கான் பார்த்தீங்களா, என் தம்பி ஏன் இப்படி இருக்கான், இந்த பெரிய கேள்வியிலே நாங்கள் இருந்தோம். அவன் என்ன செய்தான்னா,
என் தம்பி கூடயே நான் வளர்ந்தனால எனக்கு சைன் லாங்குவேஜ் தெரியும், சைகை மொழி எனக்கு வந்து தெரியும். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த பைபிளில் சைகை லாங்குவேஜில் உட்காந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பான். எனக்கும் சைகை லாங்குவேஜ் தெரியறதுனால நானும் உட்காந்து அதை கற்றுக் கொடுத்துட்டு இருப்போம். இன்றைக்கி கோயம்புத்தூரில் சைன் லாங்குவேஜில் டெஃப் அண்ட் டம்ஸ்க்காக ஒரு சபை நடத்தும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. தீமையை நன்மையாய் மாற்றுகிற தெய்வம். யோசேப்புக்கு தாங்க தீமை நடந்துச்சு, ஆனால் வெகு ஜனங்களுக்கு அது நன்மையாய் மாறினது. நீ எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஆராதிக்கிற தேவன் தீமையை நன்மையாய் மாற்றுகிற தெய்வமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. என் அப்பா பற்றி சொன்னேன். எங்கள் அப்பாவே எனக்கு பிடிக்காதுங்க. முதல்ல நான் என்னை இயேசு சந்திக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா பார்த்தாலே எனக்கு கோவம் வரும். அழிச்சிடலாமா, கொண்டுடலாமா, ஜெயிலுக்கு போயிடலாமா, இப்படியெல்லாம் நான் யோசிச்சிருக்கிறேன். ஆனால் இயேசு எனக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் மேலே இருந்த கோவம், வெறுப்பு இதெல்லாம் மாறி போயிடுச்சு. எனக்குள்ளே அவருக்கான ஜெபம் மட்டும்தான் இருந்தது. நாங்கள் இதை போல் ஒரு இடத்துல வில்லேஜில் ஒரு சபை நடத்தி கொண்டு இருந்தோம். அந்த சபை நடத்தும் போது அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ டியூஷன் எடுக்க அந்த மாதிரியெல்லாம் செய்து கொண்டு இருப்பேன். எங்கள் அப்பா வருவார், ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு வந்து அந்த சர்ச்சில் லாஸ்ட்டில் உட்காந்துருப்பார். நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோம் பார்த்துட்டு இருப்பார். அவர் பாட்டுக்கு போயிடுவார். இப்படியே தான் இருப்பார். ஒரு நாள் எங்கள் அப்பா என்கிட்ட வந்துட்டு, ஹேமா நான் ஞானஸ்தானம் எடுக்கலான் இருக்கேன். ஹல்லேலூயா. நான் இயேசுவை ஏற்றுக்கலான் இருக்கேன். நாங்கள் யாரும் போய் எங்கள் அப்பா வலுக்கட்டாயமாக இழுத்து எதுக்கும் கொண்டு வரல. எங்கள் அப்பா புல்பீட்டில் இயேசுவை பார்க்கல, எனக்குள்ளே பார்த்தார். ஹல்லேலூயா. அநேக சர்ச்சுக்கு வராமல் இருக்கலாம், சர்ச்சில் இயேசுவை பார்க்காம இருக்கலாம். நீங்களும் நானும் தான் சர்ச்சாக இருக்கிறோம். நமக்குள்ளே இயேசுவை பார்த்துட்டாங்கன்னா சர்ச்சுக்கு வந்தே ஆகணும். ஹல்லேலூயா. சபைக்கு வந்தே ஆகணும். கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்துவார். அப்படிதான் எங்கள் அப்பா இயேசுவை ஏற்றுக்கொண்டு எங்கள் முழு குடும்பமும் தேவனை ஆராதிக்கும்படி அவர் கிருபை செய்தார். எவ்வளோ நல்லவரை நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் நம்ம முகத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தேவன் நம்ம முகத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு எவ்வளோ பேர் உங்கள் முகத்தை மாற்றும்படியாக சப்மிட் பண்ணியிருக்கீங்க, அர்ப்பணிச்சிருக்கீங்களா? வசனம் சொல்லுது, தேவன் யோபுவின் முகத்தை பார்த்தார். உங்க பேர் சொல்லி சொல்லுங்க. தேவன் ஹேமாவின் முகத்தை பார்க்கிறார். உங்க பேர் சொல்லி சொல்லுங்க. தேவன் என் முகத்தை பார்க்கிறாரு. காலையில தூங்கி எந்திரிக்கிறோம் இல்லையா? எந்திரிச்சதும் என்ன செய்யறோம்? நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணி நல்லா அழகா வெளியே வந்து நிற்கிறோம். எதுக்கு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணி அழகா வந்து நிற்கிறோம்? யாரோ நம்ம முகத்தை பார்க்க போறாங்க. யாரோ பார்க்கறதுக்கே முகத்துக்கு இவ்வளோ அழகுன்னா தேவன் பார்க்கணும்னா எவ்வளோ அழகு வேணும்? ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளோ பேர் தேவன் என் முகத்தை பார்க்குறாருன்ற உணர்வுக்குள்ளே வந்திருக்கிறீங்க? ஆமே. நீங்கள் இருக்கிற வீட்டு வாசலையும் உங்கள் குப்பையை கூட்டிகிட்டு வந்து உங்கள் வீட்டு வாசலில் சேர்த்துருப்பாங்க. தேவன் வந்து குப்பையை கொண்டு வந்து யார் சேர்த்தாங்களோ அவங்க முகத்தை பார்க்க மாட்டார், உங்கள் முகத்தை பார்க்குறாரு. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் இருக்கவங்க கோவம் வந்து எரிச்சல் வந்து உங்களை திட்டிகிட்டே இருக்காங்க. தேவன் திட்டுறவங்க முகத்தை பார்க்க மாட்டார், உங்கள் முகத்தை பார்க்குறாரு. ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் உணர்றீங்க? கர்த்தர் உங்கள் முகத்தை பார்க்குறாரு. கர்த்தர் உங்கள் முகத்தை பார்க்குறாரு. கொரிந்தியர் புத்தகத்தை டைம் இல்லாதனால அந்த வசனம் சொல்கிறேன். இங்கே எல்லாரும் நல்ல வசனம் தெரிந்தவர்களாக இருக்கிறீங்க. வசனம் சொல்லுது இல்லையா? அவருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. ஆமாம். கண்ணாடியில் பார்க்கறதுன்னா எப்படி? இப்போ இது வந்து ஒரு கண்ணாடின்னு வச்சுக்கோங்களேன். கண்ணாடியில் பார்க்கறது போல் அவர் முகத்தை பார்ப்பதுன்னா எப்படி? அவருடைய மகிமையை பார்ப்பதுன்னா எப்படி? கண்ணாடியில் நம்ம யாரை பார்ப்போம்? அப்போ மகிமையை எங்கே பார்க்கணுமா? கண்ணாடியில காண்கிறது போல என்ன அர்த்தம்னா, அவர் மகிமையை நான் என்கிட்ட பார்த்து 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 என் லைஃப் மறுரூபம் ஆகுது. ஹல்லேலூயா. நான் மகிமையை பாஸ்டர்கிட்ட தேடுறேன், மறுரூபமே ஆகாது. ஹல்லேலூயா. நான் மகிமையை தான் அந்த பயங்கரமான ஒரு ஊழியக்காரங்க இருக்காங்க அவங்க கிட்ட தேடுறேன், மறுரூபமே ஆகாது. எங்க மறுரூபம் வரும்னு தெரியுங்களா? நம்ம எப்போ தேவ மகிமை நம்ம கிட்ட பார்க்குறோமோ அப்போதான் மறுரூபம் வரும். உங்க வாழ்க்கையில வேற ரூபம் வரணுமா? உங்க வாழ்க்கை வேற ரூபத்தில் மாறணுமா? மகிமையை நீங்கள் உங்ககிட்ட பார்க்க ஆரம்பிக்கணும். உங்கள் இருதயத்தை நீங்கள் தேவனிடத்தில் விட்டு கொடுக்க ஆரம்பிக்கணும். உங்கள் சுய விருப்பம், வெறுப்பு, வைராகியம், கோபம், சண்டை எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அவருக்காய் வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வரணும். அது எப்படி முடியும்? பரிசுத்த ஆவி நமக்குள் வரும்பொழுது தான் நம்மளால் அந்த வாழ்க்கையை வாழ முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே தான் விடுதலை இருக்கு. அங்கே தான் விடுதலை இருக்கு. ஹல்லேலூயா. சத்திய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் விடுதலை இருக்கு. பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம எங்க இடம் கொடுக்கிறோமோ அங்கதான் விடுதலை இருக்கு. நீங்க எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்காரா? நமக்குள் இருக்கிறவரோடு நமக்கு உறவு இருக்கா? ஹல்லேலூயா. நமக்குள் இருக்கிறவரோடு நமக்கு உறவு இருக்குன்னா நம்ம வாழ்க்கை மாறும். இருக்காருங்க ஆனா வாழ்க்கையே மாறலைங்கன்னா என்ன அர்த்தம்னா இருக்கிறவர் கூட நமக்கு உறவு இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. வீட்டுக்காரர் இருக்காருங்க, வீட்டம்மா இருக்கிறாங்க ஆனால் வீட்டில் சந்தோஷமே இல்லைங்க அப்படின்னா என்ன? அங்கே ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ப்ராப்ளம்னு அர்த்தம். சிம்பிள். ஏன் பிரச்சனை, ஏன் பாரம், ஏன் கவலை, இன்னும் ஏன் ஜெயிக்க முடியாமல் இருக்கும், இன்னும் ஏன் அழுதுகிட்டே இருக்கோம், துக்கத்திலே இருக்கிறோம், ஏன் பிரச்சனையிலே இருக்கிறோம்? ஏன்னா இங்கே உறவு இல்லை. உறவு இல்லாததுனால நம்ம வாழ்க்கை இன்னும் இருள்லையே இருக்குது.
இன்னைக்கு எவ்வளவு பேர் உங்களுக்குள் கொடுக்கப்பட்டவரோடு உறவு கொள்ள ரெடியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களுக்காய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரோடு உறவு கொள்ள ரெடியா இருக்கிறீங்களா? ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? மெம்பர்ஷிப் நம்ம வாழ்க்கையை மாத்தாது. இவ்வளோ பெரிய சர்ச்சில் நான் ஒரு மெம்பரா இருக்கிறேன், வாழ்க்கை மாறாது. தேவனோடு உறவில் இருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ரிலேஷன்ஷிப் தான் நம்மளோட வாழ்க்கையை மாற்றும். நம்ம தேவனோடு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் தான் தேவன் தருகிற சபை என்ன தரிசனத்தில் போதோ அந்த தரிசனத்தினோடு நம்மளால் நடக்க முடியும், நம்மளோடு நிற்க முடியும். ஊழியரோடு சேர்ந்து நிற்கணும்னா ஊழியருக்குள் இருக்கிற அதே பரிசுத்த ஆவியின் உறவு நமக்கும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் நமக்கு கொடுத்த தரிசனத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஒன்றாக நிற்க முடியும். இதில் பெரிய பங்கு யாருக்கு இருக்குன்னு தெரியுங்களா? பெண்களுக்கு தான் இருக்குது. ஹல்லேலூயா. பாருங்க, என்ன ஜபம் வச்சாலும் பெண்கள் தான் நிரம்பி வழிவாங்க இல்லையா? என்ன மீட்டிங் வச்சாலும் பெண்கள் தான் அர்ப்பணித்து அதாவது அவங்களுக்கு தான் அதிகமான வேலைகள் இருக்கும். அவங்களோட வேலையை அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், லீவு போட்டு வரலாம். ஆனால் வீட்டு வேலைக்கு லீவு போட முடியுமா? பிள்ளைகளை கவனிக்கிறதுல லீவு போட முடியுமா? பட் அதை கூட காம்ப்ரமைஸ் பண்ணி பெண்கள் தான் அந்த இடத்துல வந்து என்ன செய்கிறோம்? நம்ம அமர்ந்து இருக்கிறோம் இல்லையா? அமர்ந்து இருக்கிறோம். ஆனால் தேவனோடு உறவு இல்லைன்னா நம்ம லைஃப்பில் மாற்றம் இல்லை. ஆண்டவரே இவ்வளோ நடக்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், ஜெபிக்கிறேன், ஏன் மாற்றம் இல்லை? உறவு இல்லைன்னா மாற்றம் வராது. ஹல்லேலூயா. யோவான் 15ஆம் வசனம் சொல்லுது இல்லையா? 15ஆம் அதிகாரம் சொல்லுது இல்லையா? என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்படி நிலைச்சிருந்தா மிகுந்த கனிகளை நாம் கொடுப்போம். ஹல்லேலூயா. அவருக்குள் நிலைத்திருக்கிற வாழ்க்கை, அதுதான் பரிசுத்த ஆவிக்குள் இருக்கிற உறவு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற தேவ பிள்ளைகள் நம்ம எல்லாரும் அவரோடு கூட உறவு கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அவரோடு கூட உறவில் நம்ம இருக்கிறோம் சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம இந்த நாளிலிருந்து காண ஆரம்பிப்போம். விசுவாசிக்கிறீங்களா? தேவன் நம் முகத்தை பார்க்கிறார், தேவன் நம்ம முகத்தை பார்க்குறார். யார் முகம் எப்படியோ இருந்துட்டு போகட்டுங்க. யாக்கோபுடைய மாமனார் முகம் வேறுபட்டுருச்சு, அதெல்லாம் ஆண்டவர் பிரச்சனை இல்லை. யாக்கோபு முகத்தை தான் ஆண்டவர் பார்க்குறார். யாக்கோபு முகத்தை தான் ஆண்டவர் பார்க்குறார். உங்களுக்கு விரோதமாக சம்பளத்தை மாற்றிட்டாங்களா, உங்களுக்கு விரோதமாக பேசிட்டாங்களா, நீங்களும் அவங்கள போலவே எரிச்சல் கொள்ளாதீங்க. உங்கள் முகம் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற முகமாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்கள் முகத்தில் காணப்படட்டும். ஆமென். உங்கள் இருதயத்தில் கிறிஸ்துவின் அபிஷேகம் நிரப்பப்படட்டும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? தேவன் யோபுவின் முகத்தை பார்த்தா நடந்தது என்ன தெரியுங்களா? வசனம் சொல்லுது, யோபு 42ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்கு வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் தேவன் தந்தருளினார். இன்னைக்கு இந்த வேர்டை கேட்டுட்டே இருக்கும்போது தேவன் உங்களுக்குள்ள ஒன்று செய்திருக்கிறார். என்ன தெரியுங்களா? 2 மடங்கான ஆசீர்வாதத்துக்கு உங்களை பாத்திரவான் ஆக்கி இருக்கிறார். இன்னைக்கு என் கூட ஒரு சகோதரி வந்திருக்கிறாங்க, சிஸ்டர் சுபான்னு சொல்லிட்டு. கொஞ்சம் எந்திரிச்சு இல்லைங்களேன், திரும்பி மட்டும் அவங்கள பார்த்துருங்க, அப்புறம் அவங்க உட்காந்துருவாங்க. உட்காருங்க சிஸ்டர். இந்த சுபா சிஸ்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வேற ஒரு வழிபாடில் இருந்தவங்க தான். அவங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க கர்ப்பமாவாங்க, அந்த குழந்தை வயிற்றிலேயே மரிச்சு போயிடும், அபார்ஷன் ஆயிரும். இப்படியே எத்தனை அபார்ஷன் நடந்துச்சு சுபா? 3 அபார்ஷன் அவங்களுக்கு நடந்துருச்சு. அவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் சுபா சிஸ்டரை பார்த்துட்டு சொன்னாங்க, நீ சாபமானவ, நீ வந்து நல்ல வாழ்க்கையை உன் கூட வாழ முடியும். அவங்க கணவரும் இவங்களும் ஒரு முடிவே பண்ணிட்டாங்களாம், பேசாமல் நீ உன் வேலையை பார்த்துட்டு போயிடு, நான் என் வேலை பார்த்துட்டு போயிடுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழவே முடியாது. இப்படியே தான் அவங்களோட வாழ்க்கை சாபமாக இருந்தாங்க. இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள சாபமானவங்க நிந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க துக்கத்திலே என்ன பண்ணுறதுன்னே அவங்களுக்கு தெரியல. ஆனால் ஒரு நாள் தேவன் அவர்களை தேடி வந்தார். ஹல்லேலூயா. தேவன் அவங்கள பார்த்து ஒரே வார்த்தை தான் சொன்னார், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், ரெட்டிப்பான நன்மையை தருவேன். அன்னைக்கு அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க. இன்னைக்கு அவங்களோட அந்த 2 பிள்ளைகளும் வந்திருக்காங்க. தேவன் ரெட்டிப்பான நன்மையை 2 பிள்ளைகளை தந்து அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. 3 அபார்ஷன் நடந்துச்சு, வாழ்க்கையே முடிஞ்சிச்சு, பிரிஞ்சிடலாம் நினைச்ச அவங்க இன்னைக்கு தேவ சபையில அவங்க ஊழியக்காரர்களா நின்று கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் 2 தலைமுறையை தந்து அவர்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். உங்களை 2 மடங்கான ஆசீர்வாதத்துக்கு தேவன் பாத்திரவான் ஆக்கி இருக்கிறார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? சம்பளத்தினால நீதிமான் பிழைக்க மாட்டான். சம்பளத்தை பார்த்தீங்கன்னா 2 மடங்கா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. 2 மடங்கா கடன் தாங்க இருக்குன்னு நீங்கள் யோசிப்பீங்க. சம்பளத்தை பார்க்காதீங்க, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கிறீங்களா? ரெட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தருவார். நீங்க ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு இந்த நாளிலே பாத்திரவான் ஆக்கப்பட்டிருக்கிறீங்க.
என்ன ஆண்டவரே செஞ்சோம்? உட்கார்ந்து விசுவாசிச்சீங்க பார்த்தீங்களா? வார்த்தையை பெற்றுக்கொண்டீங்க பார்த்தீங்களா? உங்களை தேவன் பாத்திரவான் ஆக்கி இருக்கிறாரு. நடந்தது என்ன தெரியுங்களா? யோபுவை தேவன் என்ன செய்யறாரு? ரெண்டத்தனையாய் ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, ரெண்டத்தனையாய். ரெண்டத்தனையா யோபுவை தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னா, அவங்க யாரெல்லாம் மறந்து போனாங்களோ, யாரெல்லாம் நிந்திச்சாங்களோ எல்லாம் யோபுவோட வீட்டை தேடி வராங்க. வசனம் சொல்லுது பாருங்க, 11வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லா சகோதரரும் சகோதரிகளும் அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வர பண்ணின சகல தீங்கின் நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவருக்கு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் யோபின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. யோபுடைய நிலைமை மாறுறதுக்கு இந்த சொந்தக்காரங்க வந்து விதைச்ச அந்த தங்க காசு காரணம் கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே தேவன் என்ன செஞ்சிட்டாரு? யோபுவை ஆசீர்வதிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. நீ அறியாத ஜாதி உன்னை தேடி வரும். ஆமே. நீ அறியாத இருக்கிற ஜனங்கள் உன்னை தேடி வருவாங்க. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவங்கெல்லாம் வந்து என்னை மகிமைப்படுத்துவாங்க இல்லை. கர்த்தர் மகிமைப்படுத்தினாருன்னா அவங்கெல்லாம் வருவாங்க. விட்டு போனவங்கெல்லாம் வருவாங்க, உங்களை தேடி வருவாங்க. ஆமே. விசுவாசிக்கிறீங்களா? யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? சாரிபாத் விதவை வீட்டை தேடி சொந்தக்காரங்க வந்தாங்க. காரணம் என்ன? மரணம் நடக்க வேண்டிய வீட்டில் ஒரு குதூகலம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதிச்சிருந்தார். நீங்கள் எவ்வளோ பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் இப்போ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. பணம் வந்தால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், இவங்கெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். இல்லை, கர்த்தர் ஆசீர்வதித்ததுனால அவங்க உங்களை சப்போர்ட் பண்ணி தான் தீரணும். உங்களை பற்றி பெருமையாக பேசி தான் தீரணும். கர்த்தரோட ஆசீர்வாதம் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு ஜனங்கள் தேடி வருவாங்க. ஈசாக்கு துறவு தோன்றாரு, என்ன பண்ணுறாங்க? வாக்குவாதம் பண்ணுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க. ஏசேக்கு பிரச்சனை, வாக்குவாதம். சித்துனா பிரச்சனை, வாக்குவாதம். ஈசாக்கு விட்டாரா? திரும்பி என்ன பண்ணுறாரு? ரெகபோத்த ஆண்டவர் கொடுக்குறாரு. அவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க கர்த்தர் நிச்சயமாக இவனோடு இருக்கிறார். இவங்க எல்லாம் ஈசாக்கை தேடி வந்து சமாதான உடன்படிக்கை செய்தாங்க. நீங்கள் எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்கிற அனாயிண்டிங்கை நம்ம ஹானர் பண்ணாதான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஹானர் பண்ணுற மாதிரி நம்ம லைஃப் மாறும். நம்ம மேலே இருக்கிற அபிஷேகத்தை நம்ம கனப்படுத்தினாதான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அதை பார்க்கும்படியாய் நம்ம சூழ்நிலை மாறும். உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் கனப்படுத்துறீங்களா? அல்லேலூயா. உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குன்றதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதித்தவனை சபிப்பவன் யார்? சொல்லுங்களேன். என்னை யார் சபிக்க முடியும்? அதனால தான் யார் சபிச்சாலும் நமக்கு சொரணையே இல்லாமல் ஆயிடுது. ஏன்? சாபம் தான் நம்மகிட்ட வேலையே செய்யாது. கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரே, திரும்பி அவங்கள ஆசீர்வதிக்க தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். வசனம் சொல்லுது, தேவன் யோபுவை ரெண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். யோபுடைய எல்லா சகோதரும் சகோதரிகள் யோபுவை தேடி வந்து தங்க காசை விதைத்தார்கள். நான் ஏன் இப்படி செஞ்சு காமிக்கிறேன்னு தெரியுங்களா? இப்படிதான் உங்க லைஃப்ல நிறைய பேர் வந்து விதைக்க போறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதித்த இடத்துல வந்து விதைப்பாங்க. கர்த்தர் ஆசீர்வாத ஜனங்கள் பார்க்குறாங்களா, அங்கே வந்து என்ன செய்வாங்க? விதைப்பாங்க. உங்களுக்கு புதிய ஆர்டர்ஸ் உங்கள் பிஸ்னஸில் கிடைக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. கடந்த நாளில் அதே சுபா சிஸ்டருக்கு இப்போ நேற்று சுட சுட ஒரு சாட்சி அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணி சர்ச்சில் கூட ஷேர் பண்ணேன். உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். என்னென்னா, அவங்க நகையெல்லாம் அடகு வச்சுருந்தாங்க. அவங்க வீட்டில் ஒரு பொட்டு தங்கம் கூட கிடையாது. எல்லா நகையும் அடகுலுக்கு அது திருப்புறதுக்கு வழியே கிடையாது. ஏன்னா ரொம்ப கம்மியான சேலரி அவங்களுக்கு. அப்படி தான் அவங்களுடைய சூழ்நிலை போயிட்டு இருந்து திடீர்னு நேற்று அவங்க ஓனர் அவங்களுடைய வீட்டுக்காரரை கூப்பிட்டு போகிறார். அவர் பேர் சுரேஷ் பிரதரை கூப்பிட்டு போகிறார். என்னப்பா அப்படின்னு சொல்லி என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலாக எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். கூட்டிகிட்டு போகிறார். அவங்க ஏதோ கேள்வியெல்லாம் கேட்கும்போது எங்கள் நகை எல்லாம் அடகுல இருக்குங்க. அப்படியா? எவ்வளோ திருப்புறதுக்கு எவ்வளோ ஆகும்? இவ்வளோ ஆகுங்க. அப்படியா? சரி வா அப்படின்னு கூப்பிட்டு போய் எல்லா நகையும் திருப்பி கொடுத்துட்டாராம். எங்கேயாவது நடக்குமா? பக்கத்தில் பார்த்துக்கங்க, எங்கேயாவது நடக்குமா? இன்னொரு தடவை சொல்லுங்க, உங்களுக்கு நடக்கும். விசுவாசத்தோடு சொல்லுங்க, உங்களுக்கு நடக்கும். கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐயோ இந்த பணத்தை எப்படி கட்டுவேன், ஐயோ இந்த நகையை எப்படி திருப்புவேன். இதுதாங்க பண ஆசையே. நம்ம நினைக்கிறோம் அவங்கெல்லாம் பண ஆசையில் இருக்காங்க, நம்மளாம் வறுமையில் இருக்கோம். அது பண ஆசை தான்.
வறுமையில் இருக்கிறவங்க அதிகமாய் பணத்துக்காய் ஓட வேண்டியதுக்கு, தேவனுடைய யுத்தத்தை செய்ய வேண்டியவங்க தங்களுடைய சண்டைகளையே பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீங்க எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் கர்த்தருடைய யுத்தங்களை நடப்பிக்கிறவர்களாய் இருக்கிறோம். தேவையில்லாத சண்டைகள் எல்லாம், யுத்தங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கோட ஓய்ந்து போகட்டும். பக்கத்து வீட்டு சண்டை, சொந்தக்காரங்க சண்டை, வியாதியோட சண்டை, வறுமையோட சண்டை, நீங்க சொல்லுங்க எல்லா யுத்தங்களும் ஓய்ந்து போவதாக. வாய் திறந்து சொல்லுங்க, எல்லா யுத்தங்களும் ஓய்ந்து போகட்டும். தேவையில்லாத யுத்தங்கள், உங்க தலையில கை வச்சு சொல்லுங்க, என் வாழ்க்கையில இருக்கிற தேவையில்லாத யுத்தங்கள், கர்த்தரால் அனுமதிக்கப்படாத யுத்தங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த நாளோடு ஓய்ந்து போவதாக. நான் கர்த்தருடைய யுத்தங்களை நடப்பிக்கிறவன், நான் கர்த்தருடைய யுத்தங்களை நடப்பிக்கிறவன். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? தாவீது நாபால கொல்றதுக்காக போறாரு, ஆண்டவர் அபிகாயில எதிரில் அனுப்பி, நீங்க அப்படிலாம் செய்யக்கூடாது தாவீது, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நிலையான வீட்டை கட்டுவார், நீங்க கர்த்தருடைய யுத்தத்தை நடப்பிக்கிற மனுஷன். அப்பதான் தாவீது சொல்றாரு, ச்சே நான் தெரியாம போய் என்ன பண்ண போயிட்டேன், இந்த நாபால போய் கொல்ல போயிட்டனே, ஆண்டவர் என்னை எப்படி அபிஷேகிச்சிருக்கிறார், என் மேல எவ்வளவு தரிசனம் வச்சிருக்கார், நான் போய் பழி வாங்குறதுக்கு போயிட்டனே. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது, கர்த்தரே பதில் செய்வார். நீங்களும் நானும் பழி வாங்குற ஆள் இல்லை, நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்யற ஆட்கள். யார் மேலேயாவது பழி வாங்கணும்னு எண்ணத்தோடு இங்கே இருக்கீங்கன்னா அது எவ்வளோ பயங்கரமான காரியமாக இருந்தாலும் இன்னைக்கு விட்டுருங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் பழி வாங்க மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் பழி வாங்க மாட்டேன் ஆண்டவரே. நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் ரெண்டத்தனையா ஆசீர்வதித்தாரு. ஜனங்கள் தேடி வந்து யோபுவின் வாழ்க்கையில விதைச்சாங்க. வசனம் சொல்லுது, யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் கர்த்தர் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். உங்க வாழ்க்கை எப்படி போகுது சிஸ்டர், எப்படி போகுது பிரதர்? அது அப்படியே போகுது சிஸ்டர், அது அப்படியே போகுது பிரதர். இனி நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க. நீங்க எப்படி தெரியுமா சொல்வீங்க, முன்னாடி அப்படி இருந்ததுங்க ஆனா இப்போ அப்படி இல்லை. கர்த்தர் உங்களுக்கு ஒரு முன்னிலைமையையும் பின்னிலைமையும் இன்னைக்கு கட்டளையிடுறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு முன்னிலைமையையும் பின்னிலைமையும் தேவன் இன்றைக்கு கட்டளையிடுகிறார். உங்களுடைய தொழிலை விசாரித்து பார்த்தீங்கன்னா நீங்க சொல்வீங்க, முன்னாடி இப்படிதாங்க இருந்தது ஆனா இப்போ தேவன் இப்படி ஆசீர்வதிச்சிருக்கார். உங்க ஹெல்த் ரிப்போர்ட்டை நீங்க பார்த்தீங்கன்னா, என்னோட ஹெல்த்ல இப்படி எல்லாம் பிரச்சனை இருந்ததுங்க, இப்போ தேவன் இப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஊழியத்தை விசாரித்து பார்க்கும், முன்ன இப்படி இருந்ததுங்க, இப்போ தேவன் இப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, தேவன் எனக்கு ஒரு முன்னிலைமையையும் பின்னிலைமையும் இன்றைக்கு கட்டளையிடுகிறார். சத்தமா சொல்லுங்க, ஒரு முன்னிலைமையையும் பின்னிலைமையும் கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரத்திகளும் 3 குமாரர்களும் அவர்களுக்கு பிறந்தார்கள். 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். அப்புறம் அவங்களுடைய மகள்களை குறித்து வாசிக்கிறோம், மிகுந்த சௌந்தரியம் உள்ளவர்களாக இருந்தார்கள். தேசத்துல யோபு அவங்களுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுத்தாரு. 16வது வசனம், இதற்கு பின்பு, எல்லாரும் சொல்லுங்க, இதற்கு பின்பு. பக்கத்துக்கு அவங்க பார்த்து சொல்லுங்க, இதற்கு பின்பு. இப்பவே போயிருவோம் போல இருக்குங்க. இல்லைங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இதற்கு பின்பு. ஏதேதோ நடக்க வேண்டியது இருக்கு, நீங்க நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. இயேசுவின் நாமத்தில் எத்தனையோ காரியங்களை நீங்க செய்ய வேண்டியது இருக்கு. இப்ப புரிஞ்சுட்டு இன்னொரு தடவை அவங்கள பார்த்து சொல்லுங்க, இதற்கு பின்பு. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க பாதி வயதுல மரிக்க போவது இல்லை. தீர்காயுசானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். தீர்காயுசானவர் உங்க கூட இருக்கிறார். உங்களுக்குள் வாசம் பண்றாரு. உங்களுக்குள் வாசம் பண்றாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு மேல என்னென்னலாம் வேலை ஆண்டவர் வச்சிருக்காரு, உங்களுக்கு மேல என்னெல்லாம் தரிசனம் வச்சிருக்காரு, அதெல்லாம் முடியாம நீங்க மரிக்க போவது கிடையாது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, தமது வலது கரத்தினால் என்னை தாங்குகிறார், என்னை அணைத்து கொள்ளுகிறார். வலது கரம்ன்றது என்னங்க? தீர்காயுஸ். ஹல்லேலூயா. வலது கரத்தினால் என்னை தாங்குறாருங்க. இடது கரத்துல என்னுடைய தலையில அவர் கையை வச்சுட்டு வலது கையினால என்ன ஒரு குழந்தைய தாங்குறது போல என் தேவன் தாங்கி நடத்துகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க தனிமையா இல்லைங்க, சர்வ வல்லவருடைய கரம் உங்களை தாங்கி கொண்டு இருக்கிறது. அப்படியெல்லாம் உங்களை விட்டுற மாட்டாருங்க. கடைசி நாள்ல பாத்துக்கலாங்க, இப்ப நான் போயிடுறேன் அப்படி வார்த்தை சொல்லாதீங்க. மரணமும் ஜீவனும் நம் நாவின் அதிகாரத்தில் உண்டு. ஆமென். உங்க வாயில மரணத்தை அறிக்கை செய்யாதீங்க, ஜீவனை பேச ஆரம்பிங்க. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, வலது கரத்தினால் என்னை தாங்குகிறார். வசனம் சொல்லுது, இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளா இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். ஹல்லேலூயா.
எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? முன்னிலைமையை பார்க்கிலும் கர்த்தர் என் பின்னிலைமையை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தேவனால் நீதிமானாக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல ஸ்கூல்ல. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அவங்க டீச்சரா இருக்கிறதுனால டீச் பண்றாங்களா, இல்லை டீச் பண்றதுனால டீச்சரா இருக்காங்களா? சரி, டாக்டர்ஸ் பார்க்குறோம்ல, அவங்க டாக்டர்ஸாக இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களா, இல்லை ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால டாக்டராக இருக்காங்களா? ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால டாக்டராக இருக்காங்க. சரி, நீங்கள் வாங்க, நான் யாருக்காவது ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், நீங்கள் என்ன டாக்டர் சொல்லிடுறீங்களா? அப்போ அவங்க டாக்டர் ஆகிறதுக்கு ஏதோ படிச்சிருக்காங்க, ட்ரைனிங் போயிருக்காங்க, சர்டிஃபிகேட் இருக்குது. இல்லைன்னா போலி டாக்டர். நான் டாக்டருங்க, ட்ரீட்மெண்ட் கொடுங்க. நான் டீச்சருங்க, டீச் பண்ணுங்க. அதே மாதிரி தான் நீங்கள் நீதிமானாக இருந்தால் தான் நீதியாக வாழ முடியும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருந்தால் தான் ஆசீர்வாதமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். நான் ஆசீர்வாதம் ஆக்கப்பட ஏதோ ஒன்று வேணும், இல்லை நீங்கள் ஆசீர்வாதமாக தான் இருக்கீங்க. நான் நீதிமான் ஆக்கப்பட ஏதோ ஒன்று செய்யணும், இல்லை நான் நீதிமானாக தான் இருக்கேன். இப்படி விசுவாசித்து நீங்கள் நடக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் அந்த நீதிமானுக்குரிய பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். என் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி தேவனுடைய பிரசன்னத்தில் எல்லாரும் ஜெபிக்கலாமா? எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, வேற எந்த காரியத்தையும் யோசிக்காதீங்க, செய்யாதீங்க. பேக் எல்லாம் மூட்டை கட்டாதீங்க. அப்படியே கண்களை மூடுங்க, அப்படியே கண்களை மூடுங்க. கண்களை மூடி நீங்க சொல்லுங்களேன், எனக்கு முன்னே போனவரே, கோணலானவைகள் எல்லாம் எனக்கு செவ்வையாக்கினவரே, நான் நடக்கும்படி என் பாதைகளை திருத்தினவரே, கரடானவைகள் எல்லாம் சமமாக்கி இருக்கிறவரே, நீர் எனக்கு முன்னே போயிருக்கிறீர் ஆண்டவரே. நான் சந்திக்க போற நாளுக்குள்ள நீங்க போயிருக்கீங்க. என்னோட எதிர்காலத்துல நீங்க இருக்கீங்க. என் காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் உண்டப்பா. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு முன்னிலைமையும் பின்னிலைமையும் இன்னைக்கு கட்டளையிட்டு இருக்கீங்கப்பா. ஹல்லேலூயா. எனக்காய் ஒரு ருசி நிறைந்த ரசத்தை, புது ரசத்தை இதுவரை வைத்திருந்தீரே, நன்றின்னு சொல்லுங்களேன். இயேசுவே நன்றி. எல்லாரும் இருதயத்திலிருந்து அவரை நோக்கி ஜெபிங்களேன், அவரை நோக்கி ஜெபிங்களேன். இந்த வார்த்தையை அர்ப்பணித்து ஜெபிங்களேன், உங்களை அர்ப்பணித்து ஜெபிங்களேன். உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். நீங்க ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானாய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஆவியிலே நிறைந்து உள்ளான மனிதனில் இருந்து தேவனை நோக்கி பார்த்து ஜெபிங்க. தேவன் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். நான் ஆசீர்வாதமான பாத்திரம். நான் அவரால் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய இரத்தத்தினால் நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். இதை சொல்லி சொல்லி நீங்க ஜெபிக்கிற நேரத்துல கர்த்தர் ஒரு தெய்வீக சுகத்தை உங்க சரீரத்துல கட்டளையிடுகிறார். ஒரு தெய்வீக சுகம். உங்களை காத்து வந்த நிழல் இந்த நாளோடு விலகி ஓடுகிறது. பொல்லாத சத்ருவின் கிரியைகள் உங்க குடும்பத்தை விட்டு விலகி ஓடுகிறது. உங்க பொருளாதாரத்தை விட்டு விலகி ஓடுகிறது. உங்க சரீரத்தை விட்டு விலகி ஓடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லெரெகிதிரா ஹஷதரபா. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நான் அவரால் நீதிமானாக்கப்பட்டவள், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், அவரால் நேசிக்கப்படுகிறவள். சொல்லுங்க, என்ன நேசிக்க யாருமே இல்லைன்னு சொல்லாதீங்க. நீங்க அவரால் நேசிக்கப்படுகிற ஒரு ஸ்திரீயா இருக்கிறீங்க. இயேசுவால் நேசிக்கப்படுகிற ஸ்திரீயா இருக்கிறீங்க. என் பிரியமே ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை, உன்னில் பழுதொன்றும் இல்லை. ஹல்லேலூயா. நீ ஆண்டவர் கரத்துல சப்மிட் பண்ணி சொல்லுங்க, இயேசுவே இனி நான் துக்க முகமாக இருப்பது இல்லைப்பா. உங்க வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். நீங்க என்னை ஆசீர்வதித்து இருக்கீங்க. நான் அதை விசுவாசிக்கிறேன் அப்பா. சொல்லி ஜெபிங்களேன். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நான் நம்புறேன் ஆண்டவரே. சந்தேகமே இல்லாம நம்புறேன் ஆண்டவரே. சந்தேகமே இல்லாம நம்புறேன். வசனம் சொல்லுது, நீங்க ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துக்கு போன்னு சொல்லி
சந்தேகப்படாம விசுவாச, சந்தேகமே படாதீங்க. ஒரு கை விடவே மாட்டாரு, ஒரு கை விடவே மாட்டார், அவர் கை விடவே தெரியாது. நன்மையினால் அவர் உங்களை சோதிக்கிறவரா இருக்கிறார். ஒரு சின்ன கீழ்ப்படிதல், ஒரு சின்ன கீழ்ப்படிதல் உங்களை ஆழத்தின் ஆசீர்வாதங்களோடு இன்றைக்கு இணைத்து இருக்கிறது. ஜெபிங்களேன், விசுவாசித்து ஜெபிங்களேன். ஒரு சின்ன கீழ்ப்படிதல், இன்னைக்கு உங்களை விட்டு கொடுக்குறீங்களா, இன்னைக்கு சப்மிட் பண்றீங்களா, அந்த சின்ன கீழ்ப்படிதல் ஆழங்களின் ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கு தேவன் இணைத்து இருக்கிறாரு. அவரை நோக்கி பேசுங்க, அப்பான்னு சொல்லி பேசுங்க, அப்பான்னு சொல்லி பேசுங்க. உங்களுக்கு அப்பா இருக்காருங்க, நித்திய தகப்பன் உங்களுக்கு இருக்காரு, நித்திய பிதா உங்க கூட இருக்காரு. சொல்லுங்க, அப்பான்னு சொல்லி ஜெபிங்க, உரிமையோடு ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நன்றி. என்னெல்லாம் அவர்கிட்ட சொல்ல நினைக்கிறீங்களோ சொல்லுங்க, என்னெல்லாம் பேச நினைக்கிறீங்களோ பேசுங்க. தகப்பனே நன்றி, 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 நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி, நன்றி. யோபுவின் வெளிப்பாடு மாறினது போல கடைசி நாளுக்காய் காத்திருந்த யோபு, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று அறிந்தது போல அப்பா, இன்னைக்கு நாங்க அறிந்து கொண்ட இந்த தேவ வார்த்தைகள் எங்களுக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தில் வியாதிகள், பலவீனங்கள் இப்பொழுது சுகமடைவதாக, இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக. கவலையின் கட்டுகள் உடைவதாக, எல்லா பாரங்களும் உடைவதாக. இப்படி பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற எல்லா பொல்லாத சத்ருவின் வல்லமைகள் உடைவதாக. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினால் ஒரு தெய்வீக விடுதலை. அவங்க சிந்தையை ஆட்கொண்டிருக்கிற பொல்லாத சாத்தானின் வல்லமைகள், தலைமுறை சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக, இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. ஹல்லேலூயா. லரகா ஷீதா ரபதரபா. இயேசு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் என்னை அபிஷேகிக்கிறவர். ஹல்லேலூயா. வாய் திறந்த அந்நிய பாஷையில ஜெபிங்க, வாய் திறந்த அந்நிய பாஷையில ஜெபிங்க. லேரே மீதி ரஹா ஷாதரகதரபோதரபா. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. ஆவியில ஜெபிங்க. கர்த்தர் ஆவி எனக்குள் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபிங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து கர்த்தரை உயர்த்துவோமா? கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையில பேசி பரிசுத்த ஆவியின் வல்லமை உச்சன் தலையில் இருந்து உள்ளங்கால் வரை. glory 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 glory. மகிமை 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 மகிமை. ரெகெதிரா பாபா தரவா ஷீதரா பதரபா. லெரெகிதிரா கஷதரா தரபா தரபா தரபா. புதிய பாஷைகள், தீர்க்க தரிசன பாஷைகள் நாவிலே பிறப்பதாக, தீர்க்க தரிசன பாஷைகள் பிறப்பதாக. புதிய பாஷைகள், புதிய பாஷைகள் பிறக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஹல்லேலூயா. ஜீசஸ், நன்றி 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 இயேசுவே. ஹல்லேலூயா. உங்க ரெண்டு கரங்களையும் அவருக்கு நேரா விரித்து சொல்லுங்க. குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களையும் நம்பவில்லை. குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களையும் நம்பவில்லை. ஏழைகளின் பலன் நீரே, திக்கற்றோர்க்கு அடைக்கலமே. ஏழைகளின் பலன் நீரே,
இந்த அருமையான நேரத்தில் உங்கள் வார்த்தையை தியானிக்கும்படியா எங்களுக்கு நீங்கள் தந்த தருணத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த டைம்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இங்கே கூடி வந்த எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதித்திருக்கிறீங்க, விசாரித்திருக்கிறீங்க, பலப்படுத்தி இருக்கிறீங்க. வார்த்தையை கேட்க கேட்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பி இருக்கிறீங்க ராஜா. உன் வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இயேசுவே நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலும் சபையை நான் ஆசீர்வதிக்கிறப்பா, ஊழியத்தை நான் ஆசீர்வதிக்கிறப்பா, பழுகி பெருகும்படியாய் ஆசீர்வதிக்கிறப்பா அப்பா. உம்மை அறிகிற அறிவில வெளிப்பாடில் வளரும்படியாய் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இதுவரை காணாத அற்புதங்களும் அடையாளங்களும் அப்பா இந்த ஊழியத்தில் நடக்கட்டும்னு சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். திரளான ஜனங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் பயன்படுத்துகிறதுக்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே, இங்கே யாரெல்லாம் நிலைத்து இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை தாங்கப்பா. உங்களுடைய ஊழியக்காரரை உங்க குடும்பத்தையும் நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.